கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நம்மிடையே இணைப்பவர் பேராசிரியர் கூடலூர் பாஸ்கர் ஐயா அவர்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர். கடந்த 26 ஆண்டுகளாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வருகின்றார்கள். அரசு துறையில் பொறியாளராக தொண்டாற்றி வருகின்றார்கள். கூடலூர் அறக்கட்டளை ஸ்மார்ட் துணை தலைவராக நடத்தி அனுபவம் உடையவர்கள். இணைய வழியே மனவளக்கலை அன்பர்களுடைய இதயங்களை தன்னுடைய நிதானமான தெளிவான கருத்துக்களால் இணைத்தவர்கள். இவ்வளவு சிறப்புகளை உடைய ஐயா அவர்கள் தற்பொழுது நமது கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலை அளிக்க உள்ளார்கள். அதற்கு முன்னதாக ஐயா ஒரு சில விளக்கங்கள் அளிக்க உள்ளார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமவும் மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி ஒரு உயிரின் சேர்க்கை, ஒரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, மதிப்புக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவரை அவர்களே, இந்த ஜூம் நிகழ்வை திறம்பட நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இணைய வழி நிகழ்த்தக்கூடிய இயக்குநரகத்தை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, அம்மா அவங்க அழகா ஒரு கவி சொன்னாங்க. நாம ஒவ்வொரு நாளும் தவம் இருக்கும் போது நமக்குள்ள அந்த இரத்த சுழலிலே ஏற்படுகிற போது ஒரு 10 விதமான வர்ணங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லி, 10 விதமான வர்ணங்கள் மட்டுமல்ல, தசநாதங்களும் கேட்கும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்போ நாம தவம் செய்யறது அப்படிங்கிறது தன்னை உணருதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தவம் செய்யறது இதுக்கு தன்னை உணர்றதுக்கு தான். மகரிஷிக்கு சின்ன வயதுல சுவாமி இருக்கிற போது அவங்க அப்பா ஒரு பாடல் சொல்லி கொடுப்பாராம். ஒருவனே தெய்வம் அல்லாமல் வேறே இல்லை, ஒருவனே தெய்வமல்லாமல் வேறே இல்லை, ஊரெல்லாம் ஒன்றாக உயிரெல்லாம் ஒன்றாக உற்று பார்த்தால். ஒருவனே தெய்வமல்லாமல் வேறில்லை, உயிர்களெல்லாம் ஒன்றாமை உற்று பார்த்தால், கருவிடமே வித்து முதல் உலகமாச்சு, கதிரவனால் உலகமெல்லாம் விளங்கி நிற்கும் அப்படின்னு ஒரு பாடலை சொல்லித்தரார். அது அவருக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு இந்த கருத்தை போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துல சுவாமி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சுவாமிக்கு அதுல முதல் 2 வரி ரொம்ப ஆழமாக பிடிச்ச வரி. ஒருவனே தெய்வம் அல்லாமல் வேறே இல்லை, உயிர்கள் எல்லாம் ஒன்றாமை உற்று பார்த்தால். அப்போ இந்த 2 வரியில சுவாமிக்கு ஏற்பட்ட அந்த கேள்விதான் அவரை பிற்காலத்துல ஆழ்ந்து சிந்திக்க தோணுது. அப்பதான் அவர் கேட்கிறாரு, தெய்வம் என்பது ஒன்றா பலவா, உயிர்கள் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றாங்களே அது எப்படி, அப்படின்னா உயிர்னா என்ன இப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறார். பல பேர்கிட்ட போய் அவர் விளக்கம் கேட்கிறாங்க. ஆனா அதுக்கான விளக்கங்கள் அவருக்கு முழுமையாக கிடைக்கல. அப்பதான் அவரு யோசிக்கிறாரு, எங்க தேடினாலும் நமக்குள்ள தேடாம விட்டோமே, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், நமக்கு சரியான விளக்கம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மனதை அடக்கி அந்த மனதினுடைய மூலமான உயிரிலேயே ஒடுங்க 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 உயிர் தன் மூலமான இறையோடு இணைந்து கொண்டதாம். அப்படி இணையும் போது அது தானாகவே அந்த விளக்கத்தை உணர்ந்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரெவல்யூஷன் சொல்றார் சாமி. அது உள் ஒடுங்கி தானே உணர்ந்து கொள்ளுவது ரெவல்யூஷன்ஸ். இப்ப நாமெல்லாம் பேசுறோம் அப்படின்னா என்ன பண்றோம், படிச்ச விஷயத்த சுவாமி கிட்ட கேட்ட விஷயத்த எடுத்து உங்களுக்கு சொல்றோம், இது என்லைட்மெண்ட். அப்போ ரெவல்யூஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற போது உள் ஒடுங்கி தவம் இருத்தல் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு எடுத்துட்டாங்க.
அப்ப உள்ள ஒடுங்கி நிக்கணும் அப்படிங்கும் போது எதையாவது நினைச்சுக்கிட்டு தவம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது எதை நினைச்சாலும் அந்த தன்மையும் சேர்ந்து வந்துடும் இல்லையா? எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும். அப்ப எதை நினைச்சாலும் அதனுடைய தன்மையாக இந்த உடம்பும் மனசும் மாறிடுமே. அப்போ எதை நினைச்சா இந்த உடம்பும் மனசும் அந்த மூலப்பொருளை அடையுமோ அதை நினைக்கலாம். அப்ப எதை நினைக்கலாம் அப்படின்னா எதையும் நினைக்காம இருக்கிறது. அருணகிரிநாதருக்கு சொல்லுவாங்களே, சும்மா இரு சொல்லற இல்லையா? அப்போ சொல் இல்லாம சும்மா இருக்கிறது, எண்ணமற்ற நிலையில் இருக்க பழகுதல். இந்த எண்ணமற்ற நிலையில இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச போதுதான் மனதனுடைய அடித்தளத்துக்கு கொண்டு போகணும். மனதனுடைய அடித்தளமாகவே இறை இருக்கிறதுனால அந்த அடித்தளத்திலே மனதை ஒடுக்கி ஒடுக்கி நிலை பெறச் செய்கிற போது அந்த உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மகர்ஷி தெரிந்து கொள்றாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட போதுதான் குண்டலினி யோக பயிற்சிய கொடுக்கறாங்க மக்களுக்கு. அவரும் அதை முழுமையாக கற்றுக்கொள்றார். கற்றுக்கொண்டு அவர் உணர்ந்ததை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வர்றார். சரி, இந்த குண்டலினி யோக பயிற்சிய செய்யறதுக்கு ஏதாவது மந்திரம் கிந்திரம் சொல்லலாமா? ஏன்னா அந்த காலத்துல அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. ஒண்ணு மந்திர வழிபாடு, இல்லைன்னா தந்திர வழிபாடு, இல்லைன்னா யந்திர வழிபாடு. இந்த 3 தாண்டி வேற எதுவும் இல்லை. மந்திரம், தந்திரம், யந்திரம் இல்லையா? இந்த 3 முறைகள்ல தான் குண்டலினி சக்தியை எழுப்புனாங்க. நான் இதை தாண்டி ஆசிரியர், அதாவது தவபலமும் தனையறிந்த நிலையும் கொண்டு தன்னை அடைந்தோருக்கு அருள் புரியும் தகைமையுள்ள சிவநிலையோன் மெய்ஞானி குருவாய் நின்று சீடனது புருவ மையம் தீண்டு அங்கோர் குறுகுறுப்பு தோன்றும் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த தெய்வ நிலைக்கு இவர்கள் தன்னை உணர்ந்து கொண்டு அந்த தன்னை அடைந்தவர்களுக்கு அருள் புரியக்கூடிய தகைமையுடைய ஒரு ஆசானிடத்திலிருந்து இதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விரும்பின போதுதான் அவருக்கு நிறைய ஆசான்கள் கிடைச்சாங்க. அதுல மிக முக்கியமானவர் பரஞ்சோதி மகான் இல்லையா? அவர் மூலமாக இந்த குண்டலினி யோகத்தை முறையாக கற்றுக்கொண்டாங்க. அப்படி கற்றுக்கொள்ற போதுதான் அவருக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டாங்க. 10 விதமான கண்டிஷன்ஸ் சாமி சொல்றாங்க. எண்ணெய் தேய்க்க கூடாதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய கண்டிஷன்ஸ கொடுக்குறாங்க. ஆனா சாமி இத்தனை கண்டிஷன்ஸ் எடுத்துட்டாங்க. 2 விஷயத்த மட்டும் எடுத்துட்டாங்க. என் வாழ்க்கையில என் மனுஷனுக்கு இந்த சங்கடம் எல்லாம் வேணாங்க, இனி இந்த சங்கடங்கள் எவருக்கும் வேண்டாம். தொடர்ந்து வருது இல்லையா? படர்வினை பற்று அற அப்படின்னு திருமூலர் சொல்றாருல. தொடர்ந்து படர்ந்து வரக்கூடிய, அதாவது ஒரு அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய இந்த வினைப்பதிவுகள் அறுக்கப்படணும் அப்படின்னா படர்வினை பற்று அற பார்த்து கை வைத்து, எந்த இடத்த பிடிச்சா சரியாகுமோ அந்த இடத்துல யார் பார்க்கணும்? குரு பார்த்து கை வைக்கணுமா இல்லையா? அதனாலதான் தொட்டு காட்டாத விட்ட சுட்டு போட்டாலும் வராது அப்படிம்பாங்க. அப்போ குரு பார்த்து கை வைக்கணும்னா அதுக்கு தகுதி ஒண்ணு வேணும். அது என்ன தகுதி அப்படின்னு சாமி சொல்லும்போது, இனி இந்த சங்கடங்கள் எவருக்கு வேணாம், இந்த வினைப்பதிவினால வரக்கூடிய சங்கடங்கள், இந்த பிறவிங்கிற நோயிலிருந்து விடுபடணும், இந்த பிறவிங்கிற பிணியிலிருந்து விடுபடுவதற்கு மனித குலத்துக்கு ஏதாவது வழி செய்யணும் அப்படின்னா இனி இந்த சங்கடங்கள் எவருக்கும் வேண்டாம், எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனிச்சிறப்பாம் குண்டலினி தீட்சை உண்டு இல்லையா? அந்த தீட்சை எடுத்துக்கிறதுக்கு தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர். என்ன தகுதி? உடலும் உயிரும் இருந்தா போதும், அது கூட விருப்பமும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த பயிற்சியை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர் அனைவருக்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கருவெழுப்பும் புனித முறையை பரப்ப உளமுவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கிறேன் தொடர்பு கொள்வேன் அப்படிங்கிறார். அப்படி அந்த உளமுவந்தும் பொறுப்பேற்றும் அந்த பொறுப்புங்கிறார் மகர்ஷி. அதாவது உயிரை எழுப்புறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. வள்ளலார் சொல்வார் இல்லையா? செத்தவர் எழுகன செப்பி அங்கு எழுப்பிடும் அத்திரன் எனக்கு அருள்வாய் பராபரமேங்கிறார். அப்படி இந்த இறந்ததுக்கு சமமா உயிர் இருந்தும் உயிரை உணராத நிலையில இருக்கிற போது அது நடைபிணங்கள் அப்படிங்கிறார். அந்த நடைபிணங்களாக இருக்கிற நம்மகிட்ட அந்த உயிரை எழுப்பி கொடுக்கணும் அப்படிங்கும்போது தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர் அனைவருக்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கருவெழுப்பும் புனித முறையை, கருவையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புனித முறையை பரப்பக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தை தோற்றுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரி, அப்படிதான் கொண்டு வந்து அந்த புருவ மையத்துல வச்சு ஏதாவது மந்திர தந்திரம் எல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களான்னா அதுவும் இல்லை. அங்க என்ன பண்றாங்க பாருங்க, வாசியோக முறையொன்றும் இங்கு இல்லை, எந்த மூச்சு பயிற்சியும் கிடையாது.
இந்த மூச்சு அங்கிட்டு கிடக்கு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, எந்த வேலையும் கிடையாது. வாசியோக முறை ஒன்றும் இங்கு இல்லை. வாய் விட்டு உச்சரிக்க மந்திரமும் இல்லை. எந்த மந்திரமும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி, ஒரு சின்ன ஒரு ஒரு புள்ளி இல்லையா, அந்த புருவ மையத்துல அந்த ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு சில நாள் காவலும் வைத்து, இதுக்காக குரு கூட அங்க வரல, தூண்டி விட்டாச்சு, அங்கேயே தவம் பண்ணுங்க இல்லையா. ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு சில நாள் காவலும் வைத்து, தேசிகனாய் அருளொளிரும் பார்வை மூலம் தீட்சை மறுபடியும் ஈந்து அழைத்து சென்று உச்சி மன்றத்தில் அமர்த்திடுவேன், அமைதி காண்பே அப்படிங்கிறார். அப்படி அந்த புருவ மையத்துல இருந்து இருந்து தவம் செய்ய 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 அந்த உயிரினுடைய அசைவை நல்லா உணர்ந்து கொள்ள முடியும். உயிரின் அசைவான மனதை உணர்ந்து கொண்டு மனதை ஒடுக்கி உயிரிலேயே அடக்கம் பெற செய்கிற போது அந்த அடக்க நிலைக்கு கொண்டு போறதுக்கான பயிற்சி தான் தேசிகனாய் அருளோரிலும் பார்வை மூலம். அப்போ தொட்டு காட்டினதுக்கு அப்புறம் பார்வையின் மூலமாகவும் இந்த தீட்சையை கொடுத்து மேல கொண்டு போறாங்க. அப்படி மேல்நிலையில கொண்டு போய் வைக்கும் போது உச்சி வரைக்கும் போயிடுச்சு. இப்போ உச்சி நிலைதான் கடைசி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 ஆதாரங்கள்ல கடைசி ஆதாரம் துரியம் இல்லையா. இந்த துரிய நிலையில தவம் செய்ய ஆரம்பிக்கும் போது 7 மையங்களும் கனெக்ட் ஆகும் இல்லையா. அப்படி இந்த 7 மையங்களும் கனெக்ட் ஆகும் போது ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு கலர்ஸ் இருக்கு. மேல இருந்து எடுத்துட்டா விப்ஜிஆர், நம்ம விப்ஜிஆர் போடும்ல 7 கலர்ஸ் சொல்லுவோம்ல, அதுல மேல வயலட், அடுத்து இண்டிகோ, அடுத்து ப்ளூ, கிரீன் இல்லையா, எல்லோ, ரெட், வயலட், ரெட் அப்படின்னு சொல்லி நமக்கு கீழே வரைக்கும் 7 நிறங்கள் நம்ம உடம்புல ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் ஒரு நிறத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம தவம் செய்யும் போது இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரத்த சுழல்களுக்கு தகுந்த அப்படி, அதாவது நம்மளுடைய ரத்த சுழல்னா ஒண்ணும் இல்லை, இப்போ கோவப்பட்டோம்னு வச்சா என்ன நடக்குது, ரத்தம் கூடுது இல்லையா. கவலைப்படும் போது அந்த ரத்த ஓட்டத்தினுடைய அளவு குறையுது. அப்போ எந்த இடத்துல கூடுதோ குறையுதோ அதுக்கு தகுந்தாப்படி நம்ம உடம்புல சில மையங்கள் வேலை செய்யும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லனே, கோவப்படும் போது சொல்லுவோம்ல, சாதாரணமா சொல்லும்போது சொல்லுவோம், அவனை பார்க்க பார்க்க எனக்கு வயிறெல்லாம் எரியுதுங்க அப்படிம்போம் இல்லையா. வயிற்றுச்சலா போச்சும்போம். அப்படின்னு என்ன அர்த்தம், வயிற்றுல இருக்கக்கூடிய சக்கராஸ் வேலை செய்யுது. வயிறுல இருக்கிற சக்கரை என்ன, தொப்புள் மையம் இல்லையா. தொப்புள் மையத்துல இருக்கிற மணிப்பூரகம் வேலை செய்யும். மணிப்பூரகத்தினுடைய நிறம் என்ன அப்படின்னா எல்லோ கலர் இல்லையா. அப்போ அந்த இடத்துல அந்த உடம்பு அந்த எல்லோ நிறத்துல வெளிப்படலாம். இப்படி ஒவ்வொரு மையம், இப்போ மூலாதாரம் எடுத்துட்டீங்கன்னா அங்க ரெட், அப்போ சிவப்பு நிறத்துல அந்த மையம் வேலை செய்யும் போது சிவப்பு நிறத்துல வேலை செய்யும். இப்ப துக்கம் தொண்டை அடைக்குதும்பாங்கல்ல, அப்ப இந்த மையம் பிளாக், அப்ப அந்த இடத்துல நமக்கு ஒரு விதமான நிறம். அப்ப எந்த மாதிரியான நம்ம மனநிலைகள் மாறுகிறதோ, எந்த இடத்துல இந்த உயிர் சக்தி மையம் கொண்டு இயங்குதோ அதற்கு தகுந்தாற்போல நம்ம உடம்புல சில வர்ணங்களும் தோன்றும். ஏன்னா அந்தந்த மையத்தினுடைய வர்ணங்கள் வெளிப்படதான் செய்யும். அப்போ இது வெளிப்படுகிற போது இதுதான் சில நேரங்கள்ல சில மிருகங்களுக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடிய திறன் இருக்கிறது. அப்படிங்கறதுனாலதான் இப்ப நம்ம நாய், பன்றி இதன் அருகாமையில் செல்றதெல்லாம் நம்ம தவிர்க்க சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு அந்த வைப்ரேஷன் ஸ்பீட் ஆகும், அதனால பார்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம கூட அந்த காலத்துல எல்லாம் சாமி சொல்லும் போது இந்த ஆறா பாக்குறது, சோம ஒளிவட்டம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா துரியதவம் செய்யும் போது வயலட் இல்லையா. அப்போ வயலட்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம தவம் செய்யறதுடைய உச்சகட்டம் ஒரு நல்ல ஆழ்ந்த நிலையில தவம் துரியத நிலைகளை போயிட்டோம்னா அந்த ஆல்பா ஃப்ரீக்வன்சியினுடைய நிலையில நம்ம மையம் கொள்ள ஆரம்பிக்க அது என்ன ஆகும்னா வயலட் கலர்ல நம்ம ஆராஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நம்ம நிறைய போட்டோஸ்ல எல்லாம் கூட இப்ப நம்ம பாக்குறோம். கிரில்லியன் போட்டோகிராஃபி அப்படிங்கிற போட்டோகிராஃப்ஸ் எடுத்து நம்ம நம்ம உடம்புல நிறங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. இப்படி நம்ம தவம் செய்கிற போது நம்ம உடம்புல இத்தகைய மாற்றங்கள் உருவாகிறது. அதாவது ஒரு சாதாரண நம்ம உடம்புக்குள்ள அந்த ரசாயன மாற்றங்கள்னு சாமி சொல்லுவாங்க. அந்த ரசாயன மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு இடத்துல நம்ம மனசை குவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க மனமா இருக்கிறது எது அப்படின்னா ஜீவகாந்த ஆற்றல் தான் இல்லையா. அதான் குண்டலினி சக்தின்னு சொன்னாலும் ஜீவகாந்த ஆற்றல் தான். இத சாமி அழகா ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க. வித்து இடமாய் தொடங்கி இரத்தத்தில் பரவி
முத்து சுழலாய் நரம்பில் தன் விரைவு மேலோங்கி வித்தை போல் மூளைதனில் விவேக உணர்வுகளாக மாறும் மனிதகாந்த சக்தி தான் ஜீவகாந்தம். சிறப்பு பெயர் குண்டலினி. அப்ப ஜீவகாந்தத்துக்கான சிறப்பு பெயர் தான் என்னது? குண்டலினி சக்தி. அப்ப ஜீவகாந்தம் வேறு, குண்டலினி சக்தி வேற அல்ல. அப்ப ஒரு இடத்துல குண்டலினி சக்தியை கொண்டு வந்து குவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஜீவகாந்தம் தான் குவியுது இல்லையா? அப்ப காந்தம் குவியும் போது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல காந்தம் திணிவுபடுத்தப்பட்டால் அது ரசாயன ஆற்றலாக மாறும். அதான் உயிர் ரசாயனம், பயோகெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பயோகெமிக்கல்ஸா கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த பயோகெமிக்கல்ஸ் உடம்புக்குள்ள அந்த நம்ம நாளமிலா சுரப்பிகள் மேலதான் தவம் செய்யறோம். அப்ப நாளமிலா சுரப்பிகள்ல நாம போய் மனதை குவிக்கும் போது அங்க உருவாகக்கூடிய பயோகெமிக்கல்ஸ் அப்படியே நேரடியாக ரத்தத்திலேயே கலந்து உடல் முழுவதும் பாய ஆரம்பிக்கும். அப்படி பாயும்போது உடம்புல எங்கெங்கெல்லாம் இந்த பயோகெமிக்கல்ஸ் வந்து சில இடத்துல நமக்கு இப்ப நம்ம 5 அளவு முறை மீறுகிற போது, அல்லது கருவமைப்பினால, அல்லது கோள்களுடைய தாக்கத்தினால, இல்ல தற்செயல் விபத்துக்கள்னால, கிளைமேட் சேஞ்சஸ் வருது இல்ல, இது மாதிரியா இருக்கிற காரணத்தினால எல்லாம் நம்ம உடம்புல இந்த ரசாயன மாற்றங்கள் உருவாகி அங்கங்க தேக்கம் இருக்கும். அந்த தேக்கத்தை உடைக்கிறதுக்கு நாம இயற்கையாகவே தவம் செய்கிற போது உருவாகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகும்னா, இது போய் அந்த எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணும். அதான் இயற்கையான மருத்துவமாகவும் இது மாறுது. அதனாலதான் தவம் செய்ய 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 நம்ம உடம்புல இருக்கிற நோய்களும் படிப்படியாக குறையும். ஏன்னா இப்ப பாருங்க, கெமிக்கல்ஸ் தான், பயோகெமிக்கல்ஸ் தான் வந்து உங்களுக்கு மெடிசனா நம்ம உள்ள கொடுக்குறோம் இல்லையா? வெளியில ஆர்டிபிஷியலா உருவாக்கி அந்த பயோகெமிக்கல்ஸை உடம்புக்குள்ள கொண்டு வரோம். இது நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த பயோகெமிக்கல்ஸை வந்து ஒவ்வொரு மையங்களையும் உருவாக்கி அது உடம்பு முழுக்க சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கிறக்க டெய்லியும் நம்ம காலை மாலை 2 வேளையும் தவம் செஞ்சு செஞ்சு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கிற எல்லா பிளாக்கேஜும் ரிமூவ் ஆகும். அந்த எத்திரியல் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல இந்த ஜீவகாந்த தடை அப்படின்னு சொல்லும்ல, இந்த ஜீவகாந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படுறதுனால நம்ம உடம்புல நோய்களும் நீங்கி போகும் இல்லையா? இப்போ இந்த நோய்களும் நீங்கும். அப்படி நோய்கள் நீங்கும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கலர்ஸ் டிஃபரன்ஸும் நம்ம உடம்புல உருவாகும். நீங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு கலரா தெரியும் இந்த குழந்தைங்க. அதை ஏன்னா அந்தந்த மையங்கள் வேலை செய்யும் போது அதுக்கு தகுந்தாப்படி இந்த கலர்ஸும் மாறும். அதே போல நம்மகிட்டையும் இந்த வித்தியாசங்கள் உருவாகும். அதனாலதான் சாமி சொல்றாங்க, நல்ல தவம் செய்ய 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 உங்களுடைய நிறமே மாறி போகும். சாமியுடைய படமே பாருங்க, அருளருவி பாகம் 1ல எடுத்து பாருங்க. அந்த அட்டைப்படத்துல சாமியுடைய பழைய போட்டோஸ் போட்டிருப்பாங்க. அந்த போட்டோஸுக்கும் கடைசியா சாமிக்கு எடுத்த போட்டோஸுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த உருவத்துல மாற்றம் மட்டுமல்ல, கலர்ஸ்லயும் மாற்றம், குணத்திலையும் மாற்றம் எல்லாம் வந்து போயிடாங்க. எப்படி வருது அப்படின்னா, இவங்க அந்த இயற்கையோட இணைய அதாவது துரியம் வரைக்கும் வரும்போது வயலட் வரைக்கும் வரும். அதுக்கு மேல போச்சுன்னா அப்படியே கோல்டன் கலர்ஸா மாறிடும். ஏன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் அவ்வளவு நமக்குள்ள இணைச்சுக்கும் போது இந்த பிரபஞ்சமே நாம மாற ஆரம்பிப்போம். அதுதான் தவத்தினுடைய உச்சநிலை. அப்படி இந்த பிரபஞ்ச காந்தத்தோட இந்த ஜீவகாந்தத்தை இணைத்து கொள்ளுகிற நிலை இருக்குது பாருங்க. அப்படி இணைச்சுக்கிட்டா அதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. இந்த ஜீவனை பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம செய்யறது என்ன பண்றோம்? வெளியில விருந்து போகக்கூடிய மன அலை சூழல, அதாவது ஜீவகாந்த அலைய குறைச்சு ஒரு புள்ளியில கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். அது ஆகனி தவத்துல. அது உற்பத்தி ஆகிறது எங்க இருந்து? ஜீவகாந்தம். உயிரின் கரைசலே ஜீவகாந்தம் இல்லையா? உடம்புல தனித்து இயங்கக்கூடிய விண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய இறைத்துகளின் கரைசல் தான் ஜீவகாந்தம். அப்பனா அந்த ஜீவகாந்த அலையை ஜீவகாந்த கரைசல் ஏற்படாம நிலைப்படுத்துகிற போது அந்த உயிரிலேயே ஒடுங்கி நிற்கும். அப்ப அந்த உயிருக்கு மூலப்பொருள் எது அப்படின்னா இறைத்துகள் தானே. அந்த இறைத்துகளுக்கு மூலப்பொருள் எது அப்படின்னா அதுதான் இறைநிலை. அதுதான் பிரபஞ்ச வெளி முழுக்க இருக்கிற போது வான்காந்த அலையாக இருக்கிறது. இதுதான் பாரதி சொல்லுவான், உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம் அதை தெய்வம் என்பார் வேதியரே. இந்த இடத்துல தெய்வம்ங்கிற வார்த்தைய பாரதி பயன்படுத்துறான். ஏன்னா தெய்வம் அப்படின்னு சொன்னாலே அங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு என்ன கேட்கறீங்களோ அதை கொடுக்கறது தெய்வம் இல்லையா? இறைக்கும் தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இறை என்பது செயலிலே விளைவாக தெய்வம் இருக்கிறது இல்லையா? அதனாலதான் செயலிலே விளைவாக இருக்கிறது. என்ன செயல் செய்யறீங்களோ அதுக்கான விளைவை கொடுத்து கொண்டே போகும்.
அதுல எந்த இதுவும் இருக்காது. நீங்க என்ன கேட்டாலும் அது கொடுக்கும். இந்த தெய்வ நிலை அது காந்தம். காந்தத்துக்கு என்ன தன்மை இருக்கு? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கும். அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால வாங்கவும் செய்யும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால அது பிரதிபலிக்கவும் செய்யும். அப்ப எது வேணாலும் நம்ம கேட்கலாங்கிறது கேட்டோம்னா அது அப்படியே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு தள்ளதான் செய்யும். அதனால கேட்கிற போதே சரியாக கேட்கணும், சரியாக வாங்கி கொள்ளணும். அந்த வரம் அதனாலதான் நமக்கு கதையில கூட சொல்லுவாங்க பாருங்க, பல பேர் பல மகான்கள் நல்ல கடுமையா தவம் செஞ்சு நிறைய வரங்கள் வாங்கினாங்க. அந்த வரத்தாலேயே அவன் அழிந்தும் போனான் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அவன் என்ன கேட்கிறானோ அதை கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கான செயலுக்கான விளைவையும் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் சாமி இந்த இடத்துல தவம் மட்டும் பத்தாது, தவத்தோடு தற்சோதனையும் வேணாம். மனதுக்கு வலிமை கூடுறது மட்டும் பத்தாது, மனதுல தூய்மையான எண்ணங்களையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க தற்சோதனை வகுப்புகளையும் நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? அப்ப தவத்தோடு கூடிய தற்சோதனை தான் ஒரு முழு மனிதனை உருவாக்கும். முழு மனிதனின்னு சொல்லக்கூடாது, மனிதனை தெய்வமாக மாற்றும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனாலதான் அந்த அந்த நிலையில தவத்தோடு கூடிய தற்சோதனை செய்ய 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 தானே தெய்வமாக, அதாவது நானே இறைவனாக மாறி இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையை நாம உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்ளும் போது, அல்லது இறையே தான் நாம தன்மாற்றம் அடைந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுகிற போது நம்ம வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும். அப்பதான் ஏன் இந்த நிலையை நம்மளால உணர முடியல அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். இதுக்கும் சாமி ஒரு இடத்துல ஒரு அழகா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு 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 மகான்கிட்ட ஒரு அன்பர் போனாராம். சாமி, நான் எப்படியாவது இறைவனை கண்டுபிடிச்சிடணும், அப்படி இறைவனை பாத்திரணும் அப்படின்னு. சரி, இறைவனை பார்க்கலாம்ப்பா, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்து, இதுல உனக்கு நிறைவேறாத ஆசைகள் எத்தனை இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு 10-20 ஆசைகள்லாம் எழுதி கொண்டு வந்து காட்டுறாரு. அப்படி காட்டும்போது இந்த மகரிஷி அப்படி பார்த்துட்டு சாமி சொல்றாங்க, இவ்வளவுதான்ப்பா உனக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம். எவ்வளவு நிறைவு பெறாத ஆசைகளை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் மனசு எதை பிடிச்சிட்டு எதை போகும்? இந்த நிறைவு பெறாத ஆசைகளை பிடிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம். அப்போ ஆசைகளை நிறைவுபடுத்தி கொண்டே வருகிற போது அது ஒரு நிலையான இடத்துல வந்து நின்றுடும் இல்லையா? அந்த நிலையான இடத்துல நிற்கும் போது நான் வேறு அது வேறு அல்ல என்ற ஒரு உண்மையை இந்த மனம் உணர்ந்து கொள்ளுமா. அப்படி உணர்ந்து கொள்றதுக்கான ஒரு வழியதான் கருத்தவம். இதனாலதான் சாமி சொல்லுவாங்க, அறிவதனை கருவினிலை இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் இல்லையா? இப்ப நாம இதெல்லாம் சரி பண்ணறதுக்கு நம்ம என்ன ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனாலதான் தவம் செய்ய 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 மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்குற போது சிந்தனை ஆற்றல் கூடும். ஏன், எதுக்கு, நம்ம செய்யற சரியா தப்பா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? நன்று என்று கண்டு செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் இல்லையா? அப்ப நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். தெரிஞ்ச பிறகு நல்லதை மட்டும் கண்டுபிடிச்சு செயல்படுத்துகிற பண்பு இந்த புலன்களுக்கு தானா வந்துருமா. அப்படி வரும்போது என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். அந்த கருவோடு இணைஞ்சுக்கிறது, கருவோடு இணைவு பெறுகிற அந்த பயிற்சி தான் தவம் அப்படின்னு சொல்றார். கரு அப்படின்னு சொன்னாலே இறை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. அது எங்க இருந்தாலும் அது கருதான் இல்லையா? கருனாலே மூலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நமக்கு மூலப்பொருள் எதுவோ அந்த மூலப்பொருளோடு இணைஞ்சுக்கிறது. அப்படி அந்த மூலப்பொருளோடு இணைந்து பயிற்சி பெறுகிற அந்த காலத்தை உருவாக்கி கொள்றதுக்கு தான் நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தவம் செய்யறோம் இல்லையா? அந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு இந்த அறிவுக்கு 4 நிலைகள் இருக்கிறது அப்படின்னு சாமி சொல்றாங்க. அறிவுக்கு 4 நிலைகள் இருக்கு. ஒண்ணு இயற்கை தேவை. இயற்கை தேவை என்னவோ அதையெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சு அதை சரிப்படுத்திக்கிறது. இதுதான் நமக்கு வாழ்க்கை தத்துவத்துல அந்த தேவைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி 3 தேவைகளாக பிரிச்சு சாமி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவை மட்டும் நிறைவுகள் ஒன்று இல்லையா? இயற்கை தேவைகளை நிறைவு கொள்றது ஒண்ணு. அடுத்து பொறிப்புலனால் இயற்கை எழிலை ரசித்தல். நம்ம இயற்கை அப்ப இந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு தேவைக்கு போதுமான அளவுக்கு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவோம்னா இயற்கையை ரசிக்க ஆரம்பிப்போம். பாருங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன் எவனும் டூருக்கு போக மாட்டான்
முதல்ல சாப்பாடு முக்கியம், முதல்ல தேவை முக்கியம். அந்த தேவைகளை நிறைவு செய்து கொண்டு இருக்கிற போது அதனால நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு, இல்ல நமக்கு ஒரு ஒரு சேவிங்ஸ் இருக்குன்னா அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவான், அவன் ஊரெல்லாம் சுத்தி பார்க்க ஆரம்பிப்பான். அப்பதான் இயற்கையை ரசிக்கக்கூடிய திறன் உருவாகும். அப்ப முதல்ல தேவைகளை நிறைவு செய்து கொண்டு இயற்கையை ரசிக்க பழகுதல் 2வது. 3வது பகுத்தறிவால் இயற்கை ரகசியங்களை ஆராய்தல். அப்புறம் போகும்போது இவ்வளவு அழகா இருக்கே, இதெல்லாம் எப்படி வந்தது, எப்படி உருவாகுது அப்படின்னு அந்த இயற்கையை ஆராய தொடங்குறது 3வது நிலை. அதை அறிந்து கொள்ளுதலும் அறிவித்தலும் தான். அதாவது இயற்கையை ரசிச்சு அறிந்து கொள்ளுதல், மற்றவங்களுக்கு அறிவித்தல், இது 3வது நிலை. 4 அப்பால் அத்தகைய இயற்கைக்கு மூலம் நாடி, அந்த இயற்கைக்கு மூலம் எதுன்னு நாடி அந்த இயற்கையினுடைய மூலத்தை அறிந்து கொள்ள போகிற போது அறிவு எதற்கு என்று அறிவு எழுந்தத நிலை, அறிவு எதற்கு என்று அறிவு எழுந்த நிலைதான் கடைசி நிலை. அப்ப அறிவு எதற்கு அப்படின்னு சொல்லி நமக்கு உள்ள உணரும் போது அந்த அறிவே தெய்வமாக இருக்கிறது அப்படிங்கிற உண்மை உணர்ந்து கொள்ளும் போது அது முழுமை நிலை. அப்ப நம்ம போகிற ஸ்டெப்ஸையும் சாமி சொல்லி கொடுத்துட்டாங்க. 4 நிலை. அப்ப இயற்கை தேவைகளை உணர்ந்து முடிக்கிறது முதல். 2வது இயற்கையை ரசித்தல், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துறது. 3வது அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அந்த இயற்கை எப்படி உருவாகிறதுங்கிற தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். 4வது அந்த இயற்கைக்கு மூலத்தை உணர்ந்து கொள்ளுதல். இல்லையா? இந்த 4 நிலைதாங்க. இதைதான் தவத்துல சாமி சொல்றாங்க, ஆக்கினை தவம் செய்தா தேவைகள் நிறைவு பெறும், 5 புலன்களும் அமைதி பெறும், ஆசை அளவோடு நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. 2வது துரியத்துக்கு போயிட்டீங்கன்னா உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால், அப்ப எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அந்த பார்வை தானாக வந்துடும். 3வது நிலை, இந்த பேரியக்க மண்டலத்தோடு நீங்க இணைஞ்சுக்கிற போது இந்த பேரியக்க மண்டல ரகசியத்தை எல்லாம் இன்ப ஊற்றாய் என நிறைந்த இறைவா என்னும் போது நிலை ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன், நன்மை தர நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் நாணகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்துவோல், தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமேன்னு சொல்லி அந்த உண்மை உணர்ந்து கொள்றாங்கல்ல. இது 3வது நிலை. 4வது நிலை சுத்த வெளி. சுத்த வெளிக்கு போகிற போது நான் வேறு நீ வேறு இல்லாத நிலை. இல்லையா? அதாவது உணர்ந்தேன், இணைந்தேன், கரைந்தேன், நிறைந்தேன். தூய பெருநிலை துரியாதீதமோ துயர்மகள் 2 துய்த்த என் அறிவை காலம் தூரம் பருமன் விரைவு என்னும் கணக்கினை கடந்து இறைநிலையோடு இணைத்தது. அப்படி இணைக்கும் போது என்ன சொன்னுச்சு அப்படின்னா, அப்ப இணைச்ச போது நான் உணர்ந்து கொண்டேன், உணர்ந்த போது இணைந்தேன், இணைஞ்ச போது அப்படியே கரைந்தேன், கரைந்து அப்படியே நிறைந்து நிற்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இனி பழிபுரியேன், புரிந்தவை களைந்தேன். இனி பழியே புரிய முடியாது. அந்த நிலைக்கு போயிட்டா யாருக்கு துன்பம் கொடுக்கவே முடியாது. இப்ப நாம வாயால சொல்லிட்டு இருக்கிறோம், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமடைந்து துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய், அப்படியே பாடுறோம். ஆனா நம்மளால அதை செய்ய முடியுதா முடியலையா, இதை பிராக்டிக்கலா கொண்டு போக முடியுதா அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா அதுல நமக்கு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா உணரல. உணர்ந்து கொள்ற போது அந்த உணர்விலே நிக்கிற போது என்ன, உணர்ந்து அந்த உணர்விலே நிக்கிற போதுதான் நமக்கு பழிபுரியேன் புரிந்தவை களைந்தேன் அப்படிங்கிற நிலை வரும். அப்படி வரும்போது உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்ப அந்த உண்மையான தூய்மையை நமக்கு கொண்டு வருகிற அந்த ஒரு பயிற்சி தான் தவம். இல்லையா? தவம் மட்டும் பத்தாது, எதுவும் சேர்ந்து செய்யணும், தற்சோதனையும் சேர்த்து செய்யணும். ஏன்னா தவம் மனதுக்கு ஆற்றலை கூட்டும், தற்சோதனை மனதுக்கு தூய்மையை கொடுக்கும். தூய்மை இல்லாத மனம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அழிஞ்சு போகும். தூய்மையான மனம் வலிமை கூட கூட அதனுடைய ஆற்றலும் கூடிக்கொண்டே வரும். அத்தகைய ஒரு உயர்ந்த நிலையை உருவாக்குறதுக்கான பயிற்சிகளை தான் நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறார். அப்படி உணர்ந்து கொள்ளுகிறப்பதான் சுவாமிக்கு சின்ன வயதுல 2 கேள்வி எழுந்ததுன்னு சொன்னல, உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் ஒருவனே தெய்வம் அல்லாமல் வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 2 கேள்விக்கும் விடைக்கு மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த உலக அமைதி என்பது தானாக வந்துடும். அதுதான் வேதாத்திரியத்தினுடைய ஒட்டுமொத்த சாரமும் இந்த 2 கேள்விகளுக்குள்ள அடங்கும். தெய்வம் என்பது ஒன்றா பலவா, உயிர் என்ன எது? இந்த 2 கேள்விக்கும் யார் ஒருவர் சரியாக
விடையை கண்டுபிடித்துக் கொள்கிறார்களோ அல்லது உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அப்போ இந்த உலக அமைதிக்கு அவர்கள் வித்தாக மாறிவிடுவார்கள். அதனாலதான் நம்மள அத்தனை பேரையும் உலக அமைதிக்கான வித்துன்னு சாமி சொல்றாங்க. மனவளக்கலைங்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு வித்து, இந்த உலக அமைதிக்கான வித்து. அத்தகைய ஒரு விதையை நாமெல்லாம் உருவாக்கி நல்ல வித்தாக இந்த உலகத்துக்கு போய் தூவணும். அப்படி தூவும் போது இந்த உலகம் மிகப்பெரிய அமைதி நிலையை அடையும். அத்தகைய ஒரு உயர்ந்த நிலை அடையறதுக்காக தான் நாம இது மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம். சுவாமியினுடைய பிறந்தநாள் வருது, உலக அமைதி தின விழா அப்படின்னு சொல்ல போறோம். இந்த உலக அமைதி தினத்துல நாம சிந்திக்கக்கூடிய இந்த கருத்துக்கள், வேதாத்திரியத்தை ஒட்டி சிந்திக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த மாதத்துல நீங்க 2 விஷயத்தை நீங்க மனதுல நல்லா ஆழமா எடுத்துங்க. உயிர்னா என்ன, அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதை உணர முடியுமா முடியாதா? அப்படி உணர்ந்து கொண்டா எப்படி இருப்போம், இதை பத்தி சிந்திங்க. ஒன்னே ஒண்ணு, இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த மாதத்துல நீங்க சிந்திச்சா போதும். உயிரை பற்றின உயிர்களை பற்றின ஒரு முழுமையான ஒரு உணர்வு வருகிற போது அதுவே தன்னுடைய மூலமான இறைக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொல்லி இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம் ஐயா. மிக மிக சிறப்பான விளக்கங்கள் ஐயா. மகரிஷியோட கவியிலிருந்து தொடங்கி சின்ன வயசுல கற்றுக்கொண்ட பார்த்தர் சாரதி பாமாலையிலிருந்து தொடங்கி தவம் எல்லாருக்கும் போதும். அதுக்கு உடலும் உயிரும் இருந்தால் போதும். மேலும் நம்ம நல்ல தவம் செய்யும் போது நம்ம உடல்ல இருக்கிற 7 சக்கரங்கள் பற்றி 7 வர்ணங்களையும் அது எவ்வளவு செய்யுது, அதனுடைய நன்மை எல்லாம் என்ன அப்படிங்கிறது, என்னென்ன பயன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதும், அறிவுக்கு என்ன தேவை 4, அந்த இயற்கையோட எப்படி இருக்கணுங்கிறது, அப்புறம் எல்லாம் அந்த உலக அமைதிக்கு நாம் ஒவ்வொருவரும் வித்து நம்ம எல்லாரும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த மாதம் முழுவதும் உலக அமைதிக்காக அப்படிங்கிறது 2 விஷயத்த சொல்லி அதை எல்லாரும் சிந்திக்கணும் அப்படிங்கறத பற்றி சொல்லியிருக்கால. சிறப்பான விளக்கங்கள் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஐயா விட கேட்கிறவங்க கிட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேட்கலாம், கூப்பிடலாமாங்க ஐயா? கேளுங்கம்மா, கேளுங்க. அம்மா உண்மையா ராஜாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன்யா, நல்லா இருக்கேன்யா. சொல்லுங்க ஐயா. ஐயா, ஒரு முறை பேரூர் செட்டிப்பாளையம் அறிவுத்திருக்கோயில்ல உங்களுடைய ஸ்பீச் கேட்டங்கய்யா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இணையம் வழியா உங்களுடைய ஸ்பீச் கேட்க முடிஞ்சது. மிக அருமையான விளக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன விளக்கம். ஒரு உடல்ல நீங்க ஒரு 2-3 வருஷமா, ஒரு 4-5 வருஷமாவே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. அதிகமா எரிவு கொடுக்குதுங்கய்யா. அதிகமா எரிவு கொடுக்குது, உஷ்ணம் அதிகமாகுது. அதிகமா இருக்கு. அந்த இது உடம்புல எல்லாம் முதுகுல ஒரு எரிச்சல் கொடுக்குற மாதிரி, ஒரு மாதிரி சுறுசுறுன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கு. வெயில்ல நம்ம போனோம்னா எப்படி சுறுசுறுன்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி காந்தல் கொடுக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம வீட்டுல இருந்தோம்னாலும் ஃபேன்ல காத்துல இருந்தோம்னாலும் ஏசி இல்லாம இருந்தோம்னா ஓவரா தெரியுது. அந்த உஷாப்பாடா உஷுன்ட்டு வரும்ல, ஒரு மாதிரி முதுகெல்லாம் பிடிக்கி வைக்கினேன், அந்த மாதிரி இருக்குதுங்கய்யா. அதிகமாவே இருந்துட்டு இருக்குது. சரிங்க. ஏசி அல்லது கூலர் போட்டோம்னா தான் அது ஓரளவுக்கு நார்மலாட்டு கொஞ்சம் தெளிவாட்டு ஆகுது. இல்லைன்னா அந்த சிம்டம்ஸ் அடிக்கடி அதிகமா ஆகிக்கிட்டே இருக்குது. அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கய்யா? அதுக்கு என்ன மாத்து வழி, என்ன பண்றது, என்னன்னு கொஞ்சம் ஏதாவது சொல்யூஷன். ஏதாவது நீங்க டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்கய்யா, கன்சல்ட் எதுவும் பண்ணல. இது எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி எதுவும் இல்லைங்கய்யா. அது ஏசி போட்ட உடனே நமக்கு அந்த சில்னஸ் வந்துருது, ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த மாற்றம் வந்துருது, அந்த எரிவு இல்ல. அதுதான் அது பாடி ஹீட்டு எதனால அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, அது ஹீட் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலதான் அந்த மாதிரி ஆகுதான்ன்றது தெரியல. மாத்திக்கிடணுமா என்னன்றது தெரியல. இல்ல, பாடி ஹீட்டுங்கிறதுக்கு ஒன்றும் பெருசா இருக்காதுங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும். ஏன்னா நீங்க பாடி ஹீட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேன் போட்டா உங்களுக்கு குறையுது, ஏசி போட்டா கூலர் போட்டா குறையுதுங்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் ஏன் அப்படின்னா அப்ப அந்த ஸ்கின்ல இருக்கிற ஏதாவது அலர்ஜிஸா தான் இருக்கும். நீங்க ஏதாவது நல்ல டாக்டர்ஸ் கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்க. நல்லதுங்க. அதை கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கின் டாக்டர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அது சரி பண்ணிக்குவாங்க. அதுக்கான மெடிசன்ஸ் கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா சரியா வந்துடும்.
நம்ம வெளியில தவத்துக்கும் போகவே முடியறது இல்லையா? பயிற்சிக்கும் அது ஒன்றும் சிரமம் இல்லை. நம்ம பயிற்சியில வேணா நீங்க சாந்தி யோகம் செய்யலாம், இல்லைன்னா நித்யானந்த தவம் இருக்கு இல்லையா, இந்த ஆமாங்க. தவ ரெண்டுகளையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த அந்த உடம்புல இருக்கிற அந்த எங்கெங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் சரி. நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. நல்லது. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளம். தவமும் சாந்தி தவமும் அடிக்கடி பண்ணிட்டு வர்றது நல்லதுங்க. நல்லது, செய்யுங்க. என்ன வயசு ஆகுதுங்க அப்ப உங்களுக்கு? எனக்கு இப்போ 50 முடிஞ்சு 51 நடக்குதுங்கய்யா. அப்ப டெய்லியும் நீங்க ஈவினிங்ல வந்து நைட்டு சாந்தி யோகம் செய்யுங்க. சரிங்கய்யா. அப்புறம் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு நித்யானந்த தவம் செய்யுது. சரிங்கய்யா. நல்லது. நன்றிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. நன்றியா, நன்றி. இருவருக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜாராமன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசுறாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது ஐயா? ஐயா நல்லா கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. ராஜாராமன், சென்னை பழந்தளந்து ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அருமையான நீங்க துறக்க ஆரம்பிச்சீங்க, நல்லா இருந்தது. அதுல கூட கேள்வி கேட்டாரு, அதுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க. எனக்கு 2 கேள்வி இருக்கு மனசுல. ஒண்ணு வந்து, உலக அமைதி வேணும்னா மகரிஷி கூற்றுப்படி தனி அமைதியிலேன்னு வரணும்னு சொல்றாரு. இப்ப தனி மனிதன் அமைதின்னு வந்து சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தா உலக அமைதி வந்துருமா? உலக அமைதி வந்துட்டாக்கா அப்ப வந்து எந்த நாளும் சண்டை போடாதா? அப்ப தளவாடங்கள்லாம் பண்ணி வச்சவங்க வேஸ்டா போடுமே, என்ன பண்றது? என்ன செஞ்சு வச்சதுங்கய்யா? தளவாடங்களா? இந்த போர் தளவாடங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே, அதுக்கு வேலை இருக்காது? அதுக்காக செலவு பண்றது குறைஞ்சிரும்ல. அது செலவு பண்றது குறைஞ்சிரும். இப்பவே நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நல்லா சாமி அழகா அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. இப்போ ஒரு பொருள் நீங்க உற்பத்தி பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஐயா. ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அந்த பொருள் விற்காம கிடக்குது அப்படின்னாக்க அதை எப்படியாவது விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அப்படியே கடந்துட்டு போதுன்னு விட்டுருவீங்களா, இல்ல விற்க முயற்சி பண்ணுவீங்களா? எப்படியாவது விற்க பார்ப்போம். அப்படி எப்படியாவது விற்கணும். அதாவது போர் தளவாடங்களை உற்பத்தி பண்ணிட்டு அது விற்காம கிடக்கும் போது எப்படியாவது விற்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா, யாராவது 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டா தான் இது விற்கும். அப்ப 2 பேரும் எப்படியாவது சண்டை போடுறதுக்கு வழிவகை செய்யணும். இப்படித்தான் இன்னைக்கு உலக நாடுகள் நிறைய ஒரு நாட்டுக்கும் போரை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கிறதுங்கய்யா. அப்ப சண்டை போட்டா அமைதி எப்படி கிடைக்கும்? அதுக்காக தான் சாமி சொல்றாங்க, எல்லா உயிர்களும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு சண்டை போடுறோம். நம்ம வீட்லயே நம்ம கை கால்ல ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பதச்சு ஒரு பதட்டத்தோட மாறிடுறாங்கல்ல. நம்மளே எவ்வளவு வலியை அனுபவிக்கிறோம் அந்த வலிய. அப்ப இந்த போர்ல எத்தனை பேர் சாகுறாங்களே, இதெல்லாம் நமக்கு அவசியம் தானா? அத்தனை உயிர்களை நம்ம கொல்றோமே, அப்ப நாமெல்லாம் கொலைகாரர்கள் இல்லையா அப்படின்னு யோசிக்க சொல்றாரு. அப்படி யோசிச்சிட்டாலே நாம அத்தனை உயிர்களுக்கும், இப்ப எந்த உயிர் துன்பப்பட்டாலும், இப்ப என் உயிரும் உங்க உயிரும் வேற வேறன்னு நினைக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. 2 உயிரும் ஒண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த உயிருக்கு துன்பம் கொடுத்தா அந்த உயிருக்கும் துன்பம் வரதான் போகுது இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய இந்த ரூம்ல ஒரு பெரிய நெட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த நெட்ல ஒரு இடத்துல தட்டினா கடைசி வரைக்கும் அதிர்வு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம அத்தனை பேரும் இந்த காந்தத்தால இணைக்கப்பட்டிருக்கிறோம். உயிருங்கிற நிலையில எல்லாரும் ஒரே மாதிரி இணைவு பெற்றிருக்கிறோம். அப்படி இணைச்சிருக்கிற போது என்ன ஆகும்னா, எந்த இடத்துல ஒரு ஜீவன் துன்பப்பட்டாலும் அந்த துன்பம் அந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். அவ்வளவுதான். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம என்ன பண்றோம்னா, தவம் பண்ணணும், பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஏன் தவம் பண்ணணும், பயிற்சி பண்ணணும்? தவம் பண்ணி பயிற்சி பண்ணணும்னா தன்னை உணர்ந்து கொள்ளலாம், தன்னுடைய உயிரை உணர்ந்து கொள்ளலாம். இந்த உயிரினுடைய உண்மை நிலையை உணர்ந்து போது எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுனாலே, நம்ம உடம்புக்கும் நம்ம முதல்ல துன்பம் கொடுக்க கூடாதுன்னு எண்ணம் வந்துருச்சுனாலே, நம்ம உடலுக்கும் உயிருக்கும் உள்ள போராட்டம் நீங்கி போயிடும். இந்த போராட்டம் நீங்கினாலே உலக போராட்டங்கள் தானாகவே நின்று போயிடும்ங்கிறது தான் சாமியுடைய கருத்து ஐயா. நல்ல கருத்து, அருமையா கொடுத்தீங்க, நன்றி. அடுத்த கேள்விக்கு போலாமா? சொல்லுங்க ஐயா. இப்ப தவம் தியானம் 2 வார்த்தை இருக்கு. நம்ம தவம் பண்றோம் சொல்றோம், தியானம் பண்றோம் சொல்றோம். 2 ஒண்ணா விளக்கம் வேறியா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, நம்ம அதிகமா யூஸ் பண்றது ஆழ்நிலை தியானம், ஆழ்நிலை தவம் சொல்றது இல்ல. இதுக்கு என்ன வித்தியாசம், விளக்கம் கொடுங்க. 2 ஒண்ணுதான் ஐயா. தவம்னாலும் தியானம்னாலும் ஒண்ணுதான். எண்ணத்தில் நிலைக்க செய்வதே தவம் இல்லையா?
அப்போ அந்த எண்ணத்தை நிலைக்க வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் தவம். தவத்துக்கான இன்னொரு பேர் தான் தியானம் அப்படிங்கிற வார்த்தையும் கூட. அதனால ரெண்டும் ஒண்ணுதான். அதுல நம்ம வார்த்தைகளுக்காக ஈஸியா ஆழ்நிலை தவம் அப்படின்னு சொன்னதை விட ஆழ்நிலை தியானம் அப்படின்னு சொன்னா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக எல்லாம் வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப ஆழ்நிலை தியானம்னா அது என்ன இன்னும் உள்ள போனோமா? எப்படி இது? ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்லைங்க. ஐயா, தவம்னாலும் தியானம்னாலும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டேன்ல. இது தவம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நாம என்னவோ உள்ள போறதுங்கிற எங்கேயும் உள்ள போக முடியாது. நம்முடைய மன அலைசுழல் வேகத்தை குறைக்கணும். கரெக்ட். மன அலைசுழல் வேகத்தை குறைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் தவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அது எந்த இடத்துல மூச்சு வச்சு குறைக்கலாம், இல்ல ஒரு சவுண்ட் வச்சு குறைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு 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 டிராயிங் பண்றான்னு வச்சுங்க. டிராயிங் பண்ணும்போது கூட என்ன பண்ணுவான்னா மனசு வந்து ஒரு நிலைப்படும் இல்ல, அப்ப கூட குறைஞ்சு போகும். ஏதோ ஒரு நிலையில குறையும் அது, அவ்வளவுதான். அதுல ஒரு பாயிண்ட் வந்து நாம என்ன பண்றோம்னா மனசை வந்து உயிர் மேலேயே நினைச்சு ஒரு புள்ளியிலேயே குவிக்கிறதுக்கான பயிற்சி கொண்டு வரோம். அப்படி குவிக்கும் போது ஈஸியா குறையும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரோம். இதுல நீங்க பீட்டா ஃப்ரீக்வன்சில இருந்துகிட்டு ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு போகணும் குறைஞ்சு. அப்படி டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போறதுக்கான ஒரு நிலை தான் ஆழ்நிலை அப்படின்னு சொல்றாங்க. புரியுது. இப்ப நான் துரியாதேதம் பண்றேன்னு சொல்லிட்டு பீட்டா ஃப்ரீக்வன்சிலே இருந்தேன்னா அது ஆழ்நிலை கிடையாது இல்லையா? நான் ஆழ்நிலை தானம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம துரியாதேத நிலையில போயிட்டோம். துரியாதேதம் அப்படின்னு சுத்த வெளின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க. சுத்த வெளின்னு சொல்லிட்டு நம்ம மிஷின்ல ரீடிங் பார்த்தாக்க பீட்டா தான் வந்துச்சுன்னா அப்ப நம்ம ஆழ்நிலை தானம் பண்ணல. இல்ல, கிடையாது. அப்போ அவ்வளவுதான். அப்போ உள்ள போறது அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சிக்கு போகணும், அவ்வளவுதான். இதெல்லாம் எங்களுக்கு நல்லா பிராக்டிக்கலா வழி வந்துருச்சு. நாமெல்லாம் சரியா செய்யறோமா இல்லையான்னு நாமளும் அப்படியே செக் பண்றதுக்கான முறைகள் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? இதெல்லாம் நம்மளே போய் நல்ல தவம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் போய் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கலாம். நாம எல்லாம் சரியா தவம் பண்றோமா, இந்த நிலைக்கு போறோமா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமே. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் போய் இந்த கில்லியன் போட்டோகிராஃப்ஸ் எடுத்து பார்க்கலாம், இல்லைன்னா இஜி எடுத்து பார்க்கலாம் இல்லையா? இன்னொன்னு சொல்ல போனா நம்மளுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் செக் பண்ணும் போதே அதுலயே சில மாற்றங்கள் எல்லாம் தெரியும். மெலட்டோனின் செக்ரேஷன்ஸ் பத்தி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மெலட்டோனின்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, செலட்டோனின்ஸ் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல மாறி இருக்கு. நம்ம சும்மா சொல்லிட்டே இருக்கிறத விட நம்ம செய்யக்கூடியவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க அதெல்லாம் செய்து பார்த்தா இன்னும் நம்மள கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இன்னும் ஆழ்ந்து தவம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். வாழ்க்கை வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் கொஞ்சம் மைக்கு பக்கத்துல பேசுவீங்களா? சவுண்ட் லோவா இருக்கு. இப்ப கேக்குதாமா? நல்லா கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். கவிதாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளம். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, வயிற்றெரிச்சல்ன்றது வெறும் வார்த்தை தானே ஐயா? அது மாதிரி பட முடியாது இல்ல? எதுமா? வயிற்றெரிச்சல்ன்றோம்ல, வெறும் வார்த்தைகள் தானே ஐயா? ஆமா, அது வெறும் வார்த்தைகள் தான் சொல்ல முடியாது. நீங்க அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே உங்களோட அந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து செக்ரிகேஷன் ஆகும். அட்ரினல்ஸ் வந்து அந்த ஹார்மோன்ஸ் செக்ரிகேட் பண்ணும்போது வயிற்றுல வந்து சூடு தானாவே உருவாகும். ஏன்னா வயிறு தான் சூட்டுக்கான மையம். அதனால அந்த இடத்துல அந்த ஹீட் ஃபார்ம் ஆகதான் செய்யும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆகும். ஆமா, அதனாலதானே உங்களுக்கு அந்த கோவப்படும் போது உங்களுக்கு உடம்பு சூடாகிறது, ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது, மூச்சு அதிகமா வாங்குறது எல்லாம் வருது இல்ல? அதுல முதல் சிம்டம்ஸே, கோவம் வர்றதுக்கு முதல் சிம்டம்ஸே பாருங்க வயிற்றுலதான் வரும். ஆமா, பயப்படும் போது குடல் தான் நடுங்கும். ஏன்னா அங்கதான் சூடு உருவாகும். அதனாலதான் உங்களுக்கு பயந்தாலும் வேர்க்கிறது. ரசாயன மாற்றம் இதனால தானங்க உருவாகுது. ஆமா, ரசாயன மாற்றம்னால என்னது, உங்களுடைய அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணுவோம், சுரந்த உடனே நம்ம உடம்புல எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஐயா, நீங்க சொன்னீங்களா சாமியோட அப்பா வந்து எல்லா உயிர்களும் ஒன்றுன்ட்டு, அதன் அடிப்படையில தான் சாமி வந்து யார் உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது, ஆமா, எல்லா உயிர்களும் ஒண்ணுன்னு அப்பதானே தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இந்த உண்மைக்கு அவர் வராரு, யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்னு. ஓகேங்க.
நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணனம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா. ஐயா என்னுடைய கேள்வி என்ன, எல்லாமே சொல்லுங்க. இறைவனையா நினைக்க சொல்றீங்களா ஐயா? ம் அவங்கள ஒருத்தவங்க துன்பம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். ஏன்? அது ம். விழிப்பு நிலை இல்லாதது தானே? ஆமா, விழிப்பு நிலை இல்ல. இன்னும் நாம அத புரிஞ்சுக்கிறதில்ல. அதாவது விஷயம் தெரியுது, ஆனா உணரல. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா ஐயா. இல்லையா? அது நம்ம பாருங்க, எல்லா இடத்துலயும் இறைநிலை இருக்கிறது, எல்லாமே இறைநிலை தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா விளக்கம் தெரியுது, விஷயம் தெரியுது. ஆனா அவர்களை இறைவனா பார்க்கறதுக்கோ அல்லது இறையாக பார்க்கறதுக்கோ நமக்கு முடியல அப்படின்னா, நாம உணர்ந்தாதானே பார்க்க முடியும். உணராம எப்படி பார்க்க முடியும்? இல்லையா? அப்ப அந்த உணர்வு தான் இங்க மிக முக்கியம். சாமி கிட்ட பழகுனவங்க சொல்லுவாங்க, சாமிகிட்ட போய் யார் என்ன சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் சரிம்பாராம். ஏன்னா அவருக்கு தெரியும் எது சரி எது தப்புங்கிறது. யார் நிர்ணயம் பண்ண போறா? இறைவனுடைய செயல் இல்லையா? தப்பு ரைட்டுன்னு சொல்றது இறையோட வேலை. அதுல நமக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாரா. ஏன்னா அந்த இடத்துல எந்த வித சலனமும் இல்லாம ஒரே நிலையில இருக்கக்கூடிய அந்த பக்குவம் அது வந்துருச்சுன்னா தான் நாம அந்த இறை உணர்வு பெற்றோம் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? இப்ப ஆகினை மட்டும் நல்லா அந்த உணர்வு இருக்கு, மத்ததுக்கு கொஞ்சம் இல்ல. அதுக்கு என்னையா காரணமா இருக்கும்? ஆகினை உங்களுக்கு மனதனுடைய அலைவே, அதாவது மனதிலேயே இயங்கி பழகினது இல்லையாமா? பீட்டா ஃப்ரீக்வன்சிக்கு ஆல்பா போய் போய் வந்தது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா பீட்டா ஆல்பால தான் நம்ம இருந்து பழகி இருக்கிறோம் இல்லையா? சாதாரணமா இருக்கிற நிலையில் பீட்டால இருக்கிறோம், தூங்கும் போது ஆல்பாக்கு போயிடுறோம். இன்னும் ஆழ்ந்த நிலையில நாம விழிப்பா எடுத்து பழகினதே கிடையாது. அதனாலதான் நமக்கு அந்த ஆல்பா ஃப்ரீக்வன்சி ரீச் ஆகிற ஸ்டேஜ் மட்டும் நல்லா தெரியும். ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்குள்ள போயிட்டாலே தூக்கம் வந்துடும். நீங்க துரியத்தவம் செஞ்சீங்கனாலே நல்லா ஆழ்ந்து போக போக சில நேரத்துல தூங்கிடுவாங்க. ஏன்னா அந்த ஆல்பால நிலை பெற ஆரம்பிக்க என்ன ஆகும்னா, லோ ஃப்ரீக்வன்சிக்கு வரும்போது அத பேலன்ஸ், அதாவது அந்த நிலையில நிக்கக்கூடிய நிலை நமக்கு இல்ல. அந்த பழக்கம் வரணும். கொஞ்சம் கொஞ்சமா விழிப்பு நிலையில் இருந்திருக்கு பழகணும். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுறோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நீங்க சொன்னீங்க, ஆரம்பத்துல சொன்னீங்களங்க ஐயா, பரஞ்சோதி மகானுடைய இதுல அவரு குண்டனி இதாகும் போது எண்ணெயை கூட தேய்ச்சி குளிக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்து, அது உண்மைதானாங்க ஐயா? ஆமாமா. அதாவது அவங்க எதுக்காக சொன்னாங்கன்னா, மேல்நிலையில இருக்கிற போது இப்ப எண்ணெய் தேய்ச்சாங்கன்னா கூல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இது உடம்புடைய உஷ்ண சக்தி தானே. குண்டலி சக்திங்கிறது ஒரு விதமான உஷ்ண சக்தி. அது கீழே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா குண்டலினாலே நெருப்பு, அலினா ஆண் பெண் அற்ற தன்மை அப்படின்னு நம்ம ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கிறோம்ல. ஆமாங்க ஐயா. அதனால அந்த மாதிரியான சிஸ்டம்லாம் இருந்தது. சாமி தான் சொல்றாங்களே கிளியரா, இது நாம ஜீவகாந்த சக்தி தான் குண்டலி சக்தி. அப்ப ஜீவகாந்தம் எந்த உறுப்புகள்ல போய் சேருதோ அதுக்கு தகுந்தாடி அது தன்மாற்றம் பெறும்ங்கிறது நமக்கு தெரியும். இப்ப கண்ணுல செலவானதான் வெளிச்சமா மாறும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நமக்கு எந்த உறுப்புகள் வழியாக செலவாகுதோ, எந்த இடத்துல நிலை பெறுறோமோ அதுக்கு தகுந்தாடி அது மாறும்ங்கிற உணர்வு வந்த பிறகு அதெல்லாம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டார் சாமி. அதனாலதான் சாமி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாமி கொடுக்கலையே. அதாவது இப்ப நம்ம கரண்ட் வாஷிங் மிஷின்ல போட்டா துணி துவைக்குது, ஃபேன்ல போட்டா ஃபேன் ஓடுது, அந்த மாதிரி எந்தெந்த மனிதருடைய உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி அது ஜீவகாந்தம் வேலை செய்யும் அப்படிங்கறது அப்படியே எடுத்துக்கலாமாங்க ஐயா? அப்படியேதான்மா. அது எந்தெந்த உறுப்புகளுக்கு போதோ அதுக்கு தகுந்த வேலை செய்ய போகுது. அப்ப நீங்க சப்போஸ் இப்ப நீங்க மேல்நிலையில் தவம் செய்யறீங்க, உங்களுக்கு சிரமமா இருக்குன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாந்தி யோகம் செய்து கீழ்நிலைக்கு வரவும் செஞ்சிடுறீங்க. அப்ப தேவையில்லைல்ல இந்த இடத்துல அந்த அந்த மாதிரியான புறச்சடங்குகள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு எடுத்துறாரு. அந்த ஃப்ரீக்வன்சிய நீங்க மருத்துவ ரீதியா கூட பரிசோதனை பண்ணலாம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லைங்க இப்ப கேள்வி நிகழ்ச்சியில. அது இசிஜி பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலா எல்லாத்துக்கும் இருக்கிறத விட ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், இது தவத்தினுடைய ஆற்றலால கூட இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க டாக்டர் சொன்னாங்க ஐயா.
இசிஜில வந்து உங்களுடைய கார்டியோகிராஃபி தான்மா, உங்களுக்கு எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி தான் இசிஜி. அது ஹார்ட் பீட்டை வந்து தான் உங்களுக்கு அதை காட்டும். நான் சொன்னது இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கு, இஇஜி. அந்த மிஷின்ஸ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுடைய அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல்ல என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆலியார் இருக்குங்க ஐயா, ஒரு தடவை நான் கூட பார்த்தேன். வாய்ப்பு நீங்க சென்று பாருங்க. ஒரு தடவை பார்த்தேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உண்மையாலம்மா நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க ஐயா. இப்ப இறைநிலை தவத்துல எனக்கு அந்த 5 தன்மாத்திரைகள் வருது. அதுக்கப்புறம் கருமையம் வரும்போது அந்த டெபினிஷன் சொல்றாங்களா ஐயா, அந்த காந்த அதுவும் அப்புறம் அந்த புலன்கள் வர்றதுக்கும் அந்த டெபினிஷன் சொல்றது எனக்கு தெரிய வார்த்தையை கேக்குதே ஒழிய எனக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியலங்க ஐயா. அதான் கேட்டேங்க ஐயா. இல்ல அது வந்து நமக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்டுட்டு இருக்கிற வார்த்தைகள் கேட்கறதுங்கிறது வந்து அதுவுமே அற்ற நிலைக்கு போறதுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்படுறோம். அது தேவையும் இல்லை. சுத்த வெளிங்கிறத நிலைக்கு வந்துட்டீங்கனாலே அங்க எண்ணமற்ற நிலைக்கு போகணுங்கிறதுல மட்டும் நீங்க கவனமா இருங்க. வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே போகாதீங்க. சரியாமா? அந்த காந்த வந்து சென்டருக்கு வருது அப்படின்னு சொல்றாங்கல்லங்க, அதுதான் சொல்றேங்க. இப்ப சுற்றும்போது அதுக்கு சொன்னேங்க, அந்த விஞ்ஞான விளக்கத்துக்காக கேட்டுங்க. அது எப்படி அந்த மையத்துக்கு வருதுன்னு கேட்க வரீங்க, அப்படிதானே சொல்றீங்க? நம்ம இப்ப இந்த உலகத்துல எல்லா இயக்கமுமே வந்து சுழன்று கொண்டுதான் இருக்குது. ஏன் சுழலுதுன்னா இந்த இறைநிலையினுடைய இந்த சூழ்ந்த அழுத்தம் ஆற்றலால இது சுழன்று கொண்டே இருக்கும். அப்படி சுழலும் போது எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அதுக்கு மையம் நோக்கி போக போக அதுக்கு அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்படி மையத்துக்கு வரும்போது ஏற்படக்கூடிய அந்த திணிவு பெற்ற அந்த மையத்தை தான் நம்ம வந்து கருமையம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த மையத்துக்கு போக போக நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் குறைஞ்சு வெறும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே போகும் இல்லையா? அப்போ ரொம்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஆல்மைட்டி அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. மாதிரி அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மையப்பகுதியை தான் கரு மையம். கருனால இறை அப்படின்னு சொல்லலாம். இறை மையம் கொண்டிருக்கிற இடம் கருமையம் அப்படி வச்சுக்கோங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு போக போக அந்த ஒண்ணுமில்லாத நிலை, சுத்த வெளி அப்படிங்கிற நிலை உருவாகும். அப்புறம் அந்த 5 புலன்கள் வர்றதுக்கு சொல்லுவாங்கல்லங்க, மேல் போனுச்சுன்னா புலன்களா மாறுமாங்கய்யா? எதுமா புரியல? அந்த கண் காது மூக்குன்னு வரும்லங்க, 5 புலன்கள் வந்து உருவாகுது இந்த காந்தத்தினால. கருமையம் வந்ததுனால மேல ஒரு உயிர்ல வந்து 5 புலன்கள் வருது அப்படின்னு. அந்த கருமையம் வந்ததுனால இல்ல, அந்த கருமையம் அந்த உடல் உறுப்புகளை உருவாக்குது இல்லையா? உருவாக்கும் போது அந்த உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிறதுக்காக தான் நமக்கு இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு ஓரறிவு ஜீவராசி அப்படிங்கிற ஒரு ஒரு மையம் உருவாகுது. ஒரு கருமையம் இருக்கு. அந்த கருமையும் தன்னுடைய நிலை மேம்படுத்திக்கிட்டே வரும்போது அதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வெளியில இருந்து எடுத்துக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு புலன்களுமே இல்லையா? இப்போ ஒரு இடத்துல செலவுங்கிறது வந்துச்சுன்னா அந்த செலவை ஈடுகட்டுறதுக்கு வரவை கூட்டி தான் ஆகணும். இதுதான் இயற்கை நியதி. அப்போ செலவு வந்து குறைஞ்சுக்கிட்டே செலவு அதிகமாயிட்டே போகும்போது அந்த உயிரின் செலவை, அந்த ஆற்றலுடைய செலவை ஈடுகட்டுறதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் முதல்ல தோல், அதுக்கப்புறம் நாக்கு, மூக்கு, கண்ணு, காது எல்லாமே. அதனால அத்தனையும் ஒண்ணுதான். சாப்பாட்டினுடைய தேவையை நிறைவு செய்யறதுக்காக உருவானதான் அந்த புலன்கள் அத்தனையுமே. சிறப்புங்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகளையா. வாழ்க வளமுடன். கேட்கலாமா? காம்ட்ரஸ்ட்ல இருந்து அம்மா நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா ஒரே சொன்னீங்க இல்லையா, உணர்ந்தேன், இணைந்தேன், கரைந்தேன், அடுத்தது என்னங்க ஐயா? உறைந்தேனா? நிறைந்தேன். நிறைந்தேனுங்க சார். நன்றிங்க ஐயா. அப்புறம் இன்னொரு சின்ன கொஸ்டினுங்க ஐயா. அதாவது பாரதி பத்தி தான். பாரதியார் வந்து ஒரு அருமையான கவிஞர். நாட்டு விடுதலைக்காக தைரியமா வீரமாக குரல் கொடுத்தவர். அவ்வளவு அருமையா கவிதைகளும் எழுதியிருந்தாரு.
அதே போல வந்து நம்முடைய இறைநிலை தன்மை பற்றி அந்த பாய்வு நிலை பற்றி கூட ஒரு அவருடைய கவிதைகள் இருந்தது. நம்முடைய மகரிஷி அவர் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இவ்வளவு அருமையான கவிஞரா இருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்துல மிகவும் வறிய நிலையிலேயே வாழ்ந்திருக்காரு. ஈவன் சாப்பாட்டு கூட அவர் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு. அதே போல இன்னும் மனதை நெருடிய ஒரு நிகழ்வு, அவர் மறைந்த போது அவருடைய இறுதி பயணத்துல 11 பேர் கலந்துகிட்டாங்கன்றது படிக்கும்போது எனக்கு உண்மைக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இதற்கு என்ன காரணமா இருந்தது? ஒரு சமயம் அவருடைய கர்ம வினையா இல்ல வேற ஏதாவது காரணமா? உங்க கருத்து சொல்லுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒண்ணுமா அந்த காலத்துல இப்பவாவது நமக்கு நிறைய வாய்ப்புகள். இப்பவே நம்ம எடுத்துக்கோமே, இப்ப நம்ம மனவளக்கலையிலே எடுத்துக்கலாம். எத்தனையோ பேராசிரியர்கள் இன்னும் நல்ல விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்காங்க. அத்தனை பேரும் இருந்தாலும் கூட அவங்களுடைய இறுதி நாட்கள்ல அவங்க கூட இருக்கிறவங்க எத்தனை பேர்னா கம்மிதான். நம்மளே நிறைய பேர் போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இவ்வளவு வசதிகள் இருக்கிற காலத்திலேயே போக முடியல. அதே போலதான் அந்த காலத்துல பாரதியின் மீது நிறைய பற்று இருந்தாலும் கூட எல்லாருனாலையும் அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கும் நம்ம பாரதியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய கருத்துக்கள் அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு இல்லையா? அந்த தாக்கம் எப்படி உருவாச்சுன்னா அந்த தேவையை அடிப்படையாக வச்சுதான் அவ்வளவு தாக்கங்கள். இன்னைக்கு வந்து பாரதியை பத்தி பேசுகிற போது பாரதியினுடைய சித்தாந்த கருத்துக்களை விட அவருடைய சுதந்திர போராட்ட கருத்துக்கள் தான் இன்னைக்கும் சமுதாயத்துல வேறொன்று இருக்கும் இல்லையா? சித்தாந்த கருத்துக்கள் அதிகமாக வெளியில வரல. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல எது தேவை இருந்ததோ, ஏன்னா அதனாலதான் அறிவினுடைய நிலைகள்ல முதல் நிலையே தேவைதான். அந்த தேவையை உணர்ந்து நிறைவு கொள்ற அளவுல மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிப்படையா என்ன தேவை? சுதந்திரம் தான் தேவையா இருந்தது. எல்லாம் அடிமைத்தனம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்தனால பாரதி அந்த அளவுக்கு கொண்டாடினாங்களே ஒழிய அதை தாண்டி அவருடைய உண்மையான அந்த இரண்டாவது பகுதி, முதல் பகுதி சுதந்திர போராட்ட வீரர்னா, இரண்டாவது பகுதி அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஞானம் இல்லையா? அவர்கிட்ட வந்து அந்த முட்டசாமிகள் அழுக்குமுட்டசாமி இல்லையா? குலசாமி வந்து அவர்கிட்ட எப்போ வந்து அவருடைய கையை பிடிச்சாரோ, குலசாமி கையை பிடிச்சாரோ அப்பவே தன்னை உணர்ந்தவரின் மகான் பாரதி. அந்த நிலைகள் அவ்வளவா வெளியில வரல. ஏன்னா அது வெளியில வராததுக்கு காரணம் அப்ப அதை பத்தின விளக்கங்களும் இல்ல, அதுக்கான தேடுதலும் இல்ல. ஏன்னா அவசியம் முதல்ல எது தேவை? சாப்பாட்டுக்கு வழி, ஒரு சுதந்திரமா இருக்கணுங்கிற ஒரு நிலை. அதுதான் நிறைய வெளியில வந்து சரியா கிடைக்கலன்ட்டு ஒரு படிச்சேன். அது ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த சாப்பாடு கிடைக்காததான் அந்த கிடைக்காதனால்தான் அவருக்கு அந்த போராட்ட குணமே உருவானது இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்ல, நமக்கு முதல் ஓரறிவு ஜீவராசி இருக்கிறது வச்சுங்க. ஓரறிவு ஜீவராசி தாவரத்துல தண்ணியில தான் உற்பத்தி ஆச்சு. அந்த ஜீவனுக்கு சாப்பாடு கிடைக்காத போது இன்னொரு ஜீவனை பிடிச்சு சாப்பிடணுங்கிற போது அங்க போராட்டம் உருவாகுது இல்ல? அப்பதானே தாவரத்தையே சாப்பிடுகிற தாவர உண்ணிகள் தோன்றுது. அது மாதிரி அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனாலதான் போராடணுங்கிற குணமே உருவாச்சு. அந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு பாரதி நமக்கு தெரியறாரு. சரிங்க பாரதி எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல. வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை. அவங்க அம்மா சின்ன வயதுல இறந்து போயிடுறாங்க. 8 வயசுல அவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, என்னுடைய வயிற்றுல தேனி கொட்டுவது போல இருந்தது அந்த பசியினுடைய கொடுமை. சுண்ணாம்ப கரைச்சு பூசுனா எப்படி வயிறெல்லாம் எரியும், அப்படி எரிஞ்சுதான். அந்த பசியினுடைய கொடுமை உணர்ந்ததுனால்தான் அவர் வந்து அந்த அணையாத அணைப்பு இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வடலூர்ல இருக்கு. வடலூர்ல. அப்போ அந்த யார் ஒருத்தர் அவங்களுடைய காலத்துல எது அவங்களுடைய மனதுல ஆழமான தாக்கத்தை உருவாக்குச்சோ அதுதான் அவங்களுடைய தத்துவங்களாக வந்தது. சாமியினுடைய காலத்துல பாத்தீங்கன்னா போர் தான் அதிகமாக இருந்தது. முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் ரெண்டையும் சாமி பார்த்தனுடைய விளைவுதான் போர் இல்லாத நல்லுலகம் உருவாக்கணும், ஓர் உலக ஆட்சி உருவாக்கணும், உலக சமாதானத்தை உருவாக்கணுங்கிற தாக்கம் சாமி கிட்ட உருவாகுது. ரொம்ப நன்றிங்கய்யா, அருமையான விளக்கம் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான விளக்கம். வந்து கீதாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு நிமிஷம் வருவாங்க. பிரேக் எடுத்துக்கலாம்.
ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் கீதா பெங்களூர்ல இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. உங்களுடைய ஒரே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. இறைநிலை பத்தி இதெல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கோ. அது நல்லா ஃபீலும் ஆச்சு. இது என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்போ எங்களுடைய ஓரான்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நாங்க 9 சென்டர் மெடிடேஷன் இதெல்லாம் பண்றோம். அது ஓரான்னு சொல்றாங்க இல்லையா ஐயா, அது ஒரு கலர்ஸ் எங்களுக்கு தெரியும். மூலாதாரம் ரெட், ஆரஞ்சு, எல்லோ இப்படி எல்லாம் இருக்கும். ஓரா வந்துட்டு இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, துவாதசங்கம்னா அந்த ஒரு ரவுண்ட் மாதிரி பண்றோம் இல்லையா, அந்த ஓரா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெட், அப்புறமா ஆரஞ்சு, எல்லோ இப்படி இருக்குமா? அது ஒரு டவுட் எப்போ இருக்கும். அதுக்கு பத்தியே கேட்கலான்னுட்டு போன் பண்ணேயா. அது ஒன்னு டவுட். அப்படி லேயர் லேயரா இருக்காது அம்மா. இது வீடியோ ஆன் ஆகுறது இல்லையம்மா? ஆமாங்க ஐயா, வீடியோ வரலைங்கய்யா. உங்களதான் இதாக கொடுக்கணுங்கிறாங்க. உங்க அழியார்ல பண்ணிடுவாங்க. எனக்கு வெளியில வந்துருச்சு, அதனாலதான். சரி, வாழ்க வளமுடன். ஆரா வந்துமா ஒவ்வொரு லேயர் லேயரா தனித்தனியா கலர் கலரா தெரியாது. சில நேரங்கள்ல ஒவ்வொரு கலர்ஸ், அதாவது எந்த நம்ம சக்ராஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுதோ, எந்த மாதிரியான மனநிலையில நம்ம இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த அப்படிதான் கலர்ஸ் மாறும். பெரும்பாலும் ஒயிட் தான் இருக்கும். அந்த ஒயிட் தாண்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல மெடிடேஷன்ஸ்ல ஆழ்ந்து போனா வயலட்ல வரலாம். ஓ, வெரி நைஸ். அது ஈச் மூலாதாரனா அப்படியே ரெட்டா இருக்கும். அப்படி நீங்க வயலட்னா வெரி ஆல்பா லெவல்ல இருக்கும் இல்லையா? ரொம்ப நல்ல ஆல்பால இருக்கிறது. மேக்ஸிமம் இந்த ரெண்டுல தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஜென்ரலா ஒயிட் ஷேட் தான் இருக்கும் ஆரா வந்து. நீங்க கிரில்லியன் போட்டோகிராஃபி எடுக்கும்போது கலர்ஸ் வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். எந்த அளவுக்கு அந்த லேயர்ஸ் இருக்குங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணலாம். பெங்களூர்லயே இருக்காமே, நீங்க எங்காவது வாய்ப்பு இருந்தா கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்து எடுங்க. கிரில்லியன் போட்டோகிராஃபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னு கேட்டு பார்த்து நீங்களே வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அந்த அந்த ஆராஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம அதுலயே அவங்க கலர்லயே இப்ப கொடுக்குறாங்க. ஓகே, பிரில்லியன்ட்டாயா? கிரில்லியன் ஓகே போட்டோகிராஃபி. ஓகே ஐயா, இப்போ நாங்க மெடிடேஷன் எல்லாம் பண்றோம் இல்லையா, எங்களுடைய ஓரா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா என்ன வேற நெகட்டிவ் எல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கரெக்டாயா? கண்டிப்பாமா. நெகட்டிவ்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நல்ல ஒரு விஷயத்த கவனிக்கணும். நம்மகிட்ட காந்த சக்தி, நம்மகிட்ட ஒரு ஜீவகாந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஜீவகாந்தத்தினுடைய அளவு தான் வெளியில எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து ஆரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது ஒரு இடத்துல ஃபில்லப் ஆகிறது வெளியில பிதுங்கிக்கிட்டு எவ்வளவு தூரத்துக்கு நிக்குதோ அதுதான் வந்து ஆரா சொல்லுவோம். அப்போ இப்போ வெளியில இருந்து வரக்கூடிய காந்தலை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காந்தலையின் மீது ஏற்படுத்துகிற ஒரு உரசல் அல்லது தாக்கம் இருக்கு பாருங்க, இதுதான் நமக்கு உணர்ச்சின்னு சொல்லுவோம். இப்ப நாம சும்மாவே இருப்போம், வெளியில இருந்து இன்னொருத்தர் வந்து நாயே அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க, அந்த நாயேங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய காந்தத்துல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதுக்கு தகுந்தாடி. இப்ப சாதாரணமா பேசும்போது நம்ம சாதாரணமா எடுத்துட்டு போயிடுவோம், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற போது அது சாதாரணமா எடுத்துட்டு போயிடுவோம். நம்ம வீக்கா இருக்கிற போது அவர் அந்த வார்த்தைய நம்ம வந்து பெருசாக்கி என்ன போய் நீ எப்படா சொன்ன அப்படின்னு சொல்லி உடனே கோவப்படுறோம் இல்லையா? அப்போ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும், நம்மளுடைய காந்தம் வலுவா இருக்கிற வரைக்கும் வெளியில இருந்து வரக்கூடிய அந்த தாக்கம் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸையும் பண்ணாது. அதனாலதான் மெடிடேஷன் பண்ண நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. மெடிடேஷன் எப்ப நம்ம குறைச்சுக்கிறோமோ அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய ஜீவகாந்த வலு குறைஞ்சிரும். ஜீவகாந்தத்துக்கு வலிமை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா வெளியில இருக்கிற தாக்கத்துக்கு நாம ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஜீவகாந்தமும் சேர்ந்து செலவாகும். ஓகே ஐயா, இது ஏன் கேட்டேன்னா, யூஸ்வலி நெகட்டிவ்ஸ் நியூஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா எங்களுடைய அபார்ட்மெண்ட்லயே மெசேஜ் வரும் இல்லையா, அப்போ என்னவோ இன்சிடென்ட் ஆயிடுச்சு, அதோ கேர்ள்ஸ்க்கு என்னவோ பண்ணி இப்படி பண்ணிட்டீங்கன்னு போட்டோ போட்டிருந்தாங்கோ. அது பார்த்த அப்புறமா எனக்கு மிரர் மெடிடேஷன் அர்லி மார்னிங் பண்றேயா அந்த டார்க்னஸ்ல. சோ அது இப்போ எனக்கு கொஞ்ச நாள் வேண்டான்னு தோணுது. சோ அதுக்கு தான் கேட்டேன் ஐயா. இல்ல அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க செய்யலாம், தாராளமா செய்யலாம்.
மெடிடேஷன் செய்யலாம். அப்படி செய்யும் போது நம்மளுடைய எண்ணம் தான், நம்மளுடைய மனசு ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க செய்யும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. கரெக்ட் ஐயா. இன்னொன்னு என்னன்னா எனக்கு ஃபீல் ஆயிருக்குது, இப்போ மூலாதார ஆக்னா மேடம் கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி ஆக்னா சக்கரா ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும், துரியமும் நல்லா ஃபீல் ஆகுது சார், ரொம்ப நல்லா இருக்கு. மூலாதாரம் எனக்கு என்னவோ அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னவோ தெரியாது, அது எப்படின்னு ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோம் அவ்வளவுதான். அப்படி ஆனா நான் ஆக்னா சக்கரக்கு வந்துட்டு அது அப்புறமா நிதானமா அது கிரவுண்டிங் மாதிரி பண்ணி மூலாதாரக்கு வந்துட்டா இப்போ அதுவும் நல்லா ஃபீல் ஆகுது. அதுக்கு தான் நான் சொன்னேன் யாருக்குன்னா யூஸ் ஆகும்னுட்டு சொன்னேன். கண்டிப்பா கண்டிப்பா நல்லா செய்யலாமா நீங்க. அதனாலதான் சாமி அப்பெல்லாம் பழைய காலத்துல எல்லாம் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, தண்டுவட சுத்தியோடு கூடிய சாந்தி தவம்னு சொல்லுவாங்க. தண்டுவட சுத்தி செஞ்சு அப்படியே மூலாதாரத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா அந்த மூச்சு காற்று அப்படியே கீழே கொண்டு போய் மூலாதாரத்திலேயே நிறுத்தும் போது ரொம்ப சீக்கிரமா அதை உணர்ந்துக்க முடியும். அதுவும் வஜ்ராசனத்துல இருந்து நீங்க அது மாதிரி செஞ்சு சாந்தி யோகத்துக்கு போனீங்கன்னா இன்னும் நல்லாவே ஃபீல் பண்ணி செய்ய முடியும். ஓகே ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா ஸ்பீச், ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக குருவார் மாலம்மா, நீங்க அம்மா ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, சிறப்புங்க ஐயா. என்னோட கேள்விங்க ஐயா, விப்ஜிஆர்னு சொன்னீங்க, அந்த விப்ஜிஆர் 7 நிறங்கள்ங்கிறது வந்து ஜென்ரலா வந்து இப்ப அந்த நம்ம போட்டோஸ் இதுல எல்லாம் பாக்குறப்ப 7 நிறங்கள் தான் காமிக்குது ஒவ்வொரு ஆதாரமும். இப்ப அதுதான் இப்ப விப்ஜிஆர்னா வைலட்ன்றது எப்படிங்க, கீழ இருந்து கொண்டு வர்றதா மேல இருந்து கொண்டு வர்றதா? மேல இருந்து. சரி, மேல இருந்து. அதான் அப்ப வந்து ஜென்ரலா அந்த கலர்ல இருக்கு. ஆனா இப்ப அந்த முன்னாடி இப்ப ஒரு அம்மா பேசுனாங்க, அவங்க கிட்ட சொன்னீங்க நமக்கு வந்து கலர் வந்து அவ்வளவா வராது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வந்து ஜென்ரலா இந்த கலர், ஆனா அது கட்டாயம் வரணுமாங்கய்யா? அப்படி எல்லாம் கட்டாயம் வரணும்னெல்லாம் இல்லம்மா, கட்டாயம் வரணும்னால இல்ல. நாம வந்து மெடிடேஷன் பண்ணி அந்த லோ ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது இப்பதான் நான் சொன்னேனே, ஒவ்வொரு ஸ்டேஜ். இப்ப நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா உங்களை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருட்டு அடைஞ்ச மாதிரி இருப்பீங்க இல்லையா? ஆமா. ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களை நீங்க பாருங்க, ஒரு மாதிரி அவங்க முகமே இருண்ட போல மாதிரி இருக்கும். அந்த இருண்ட தான் வந்து ரெட். அந்த ரெட்டுங்கிறது தான் வந்து ஒரு இருட்டு தன்மையை உங்களுக்கு காட்டும். அப்பனா என்ன, அவங்களுடைய மூலாதார டிப்ரெஷன்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? இந்த கோவம் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அந்த இடத்துல வந்து அந்த எல்லோயிஷ் ரேடியேஷன்ஸ் வந்து வெளியில வரும். அது வந்து நம்மளுடைய இயற்கையாகவே நம்ம உடம்புல அந்த மாற்றம் வரும். இல்ல அது தவம் பண்ணாதான் வரும்னு இல்ல, தவம் பண்ணலனாலும் சில நேரங்கள்ல பேசிட்டு இருக்கிறப்பேங்கய்யா அப்படியே ஆக்னா சக்கரம் அப்படியே துடிக்குது. இருக்கணுமா, இருந்தா தான் நல்லது. ஏன்னா நமக்கு ஆக்னை சொல்லி கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்க, யார்கிட்ட எந்த புலன் அனுபவத்துக்கு வந்தாலும் புரோமைய நினைவோடு இருத்தல் வேண்டாம். எப்பயும் ஆக்னை இல்லையே. ஆமா, இப்ப எந்த புலன்னால என்ன அர்த்தம், இப்ப காது வேலை செஞ்சு காது ஒரு விஷயத்த கேக்குதுன்னா புரோமயத்துல கேட்கணும், கண்ணு ஒருத்தரை பாக்குதுன்னா புரோமயத்துல பாக்கணும். அது வரணுங்கிறதுக்கு தானே நம்ம வந்து ஒரு பெல் சவுண்ட கொடுத்தோம், ஸ்வீட்டை கொடுத்து அங்க கவனிங்கன்னு சொன்னோம், கைய முன்ன பின்ன ஆட்டி அங்கேயே கவனிங்கன்னு சொன்னோம். பார்வை கையில இருக்கணும், ஆனா நினைவு புரோமயத்துல இருக்கணும். இப்படித்தானே சொல்லி கொடுத்தோம். ஆமாங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கிறப்ப கூட சொல்லுவாங்க, என்ன உங்களுக்கு ஆகினை இப்படி துடிக்குது அப்படின்பாங்க. அப்ப சரி, நம்ம எப்பயுமே சாமிஜி ஆகினையிலையும் துரியத்திலையும் இருங்கன்னு தானே சொல்றாங்க. அதனால சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா, சிறப்பான விளக்கங்கய்யா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ராஜன் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எனக்கு இந்த முடிவு எடுக்கிறதுல ரொம்ப குழப்பம் இருக்குது. எது தேவை, எது அவசியம், எது ஆடம்பரம்ங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வர்றப்ப என்னால சரியான முடிவை எடுக்க முடியறதில்ல. கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எது சரி எது சரியில்லைன்னு வந்துடும். நம்ம அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிற போதுதான் எண்ணங்கள் வந்து தடுமாறும், முடிவெடுக்க முடியாது ஐயா. நீங்க கொஞ்சம் அந்த மாதிரி சிரமங்கள் வரும்போது நீங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அப்படியே மனதை பொறுமை ஆக்னிலையோ துரியத்திலேயோ கொஞ்ச நேரம் தவம் செய்யுங்க. அந்த தவம் செய்யும் போது மனசு வந்து அமைதி நிலைக்கு வரும்ல, அப்போ என்ன டெசிஷன் எடுக்கணுங்கிறத உங்க மனம் தானாகவே புரிஞ்சுக்கும். சரி சரி. அடுத்த கேள்வி, என்னோட பிசினஸ் பார்ட்னர் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் பணத்தவே ஏமாத்திட்டாரு. அத சட்டப்பிரகாரம் வாங்கறதுக்கு முடியாது என்னால. இப்ப நான் அவரை மன்னிச்சு அதை மறந்து வேற வேலைக்கு போகணும். அதுக்கு என்ன? வாழ்த்துங்க. அவரை வாழ்த்துறது ஒண்ணுதான் நல்லது. வாழ்த்துனீங்கன்னா அவரு கொண்டு வந்து கொடுக்க போறாரு. இன்னொன்னு, நம்ம அவர் ஏமாத்திட்டாருன்னு நினைச்சு வாழ்த்த வேண்டாம். அவர் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. நம்மளுடைய பணத்தை அவரு நம்மளுடைய உழைப்பு நமக்கு எங்கேயும் போகாது, அது நம்ம கையில வந்து சேர்ந்துடும், நமக்கு அவர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமா நினைச்சு வாழ்த்துங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சாமி ஒரு முறை வந்து இந்த வாழ்த்தும் பயணம் ஆரம்பிச்ச சமயம், அதாவது அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறார், வாழ்த்தும் பயணம் பத்தி சொல்றதுக்காக. அப்போ ஒரு நாள் வந்து சாமியும் பேராசிரியர் ஒருத்தரும் போய் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. சாமிஜி ஒரு ரூம்ல இருக்கிறாங்க, பேராசிரியர் அடுத்த ரூம்ல இருக்கிறாங்க. ஒரு திருட வந்து அந்த பேராசிரியரோட வாட்சை எடுத்துக்கிட்டு ஓடும்போது சாமி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு வாழ்த்திட்டு இருக்கிறாராம். அந்த பேராசிரியர், ஐயோ சாமி வாட்சை திருடிட்டு ஓடுறான்னு கத்துறாரு. அப்போ சாமி அதுக்கும் வாழ்க வளமுடன்னாராம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து போனவன், அந்த திருடன் அந்த வாட்சை கொண்டு வந்து, இந்தா சாமி நீ வாட்சை நீ ஏன் வச்சுக்க, அந்த தாடிக்காரக்கிழமை என்ன சொன்னானே தெரியல, எனக்கு அது காதுக்குள்ளேயே ஒழிச்சுட்டு இருக்கு அந்த சவுண்டு, என்னால தூங்க முடியல, படுக்க முடியல, ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துட்டு போனானா. அப்போ அந்த பேராசிரியர் போய் சாமி கிட்ட கேட்டாராம், எனக்கு அப்போ ரொம்ப கோவம் சாமி, என் வாட்சை திருடிட்டு ஓடுறான், அவனை பிடிக்காம நீங்க பாட்டுக்கு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு அப்போ ரொம்ப கோவமா இருந்துச்சு உங்க மேல, என்ன செஞ்சீங்க, அவன் வந்து இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லும்போது சாமி சொன்னாராம், அவன் திருடிட்டு ஓடுறான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்னா நான் தவம் பண்றவன் இல்லையா, அப்ப தவ ஆற்றலால அவன் இன்னும் வேகமா ஓடி போயிருப்பான். இப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அந்த இடத்துல மனதை அமைதி நிலைக்கு படுத்தி அவன் திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவான், நீ திருப்பி கொண்டாந்து கொடுத்துரு அப்படிங்கிற எண்ணத்தோட சேர்த்து வாழ்த்தினேன், அதனாலதான் அந்த வாழ்த்தலை உங்களுக்கு திருப்பி கொண்டாந்து கொடுத்தான் அப்படின்னு சாமி சொன்னாராம் இல்லையா. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை பாருங்க, அந்த உணர்ச்சியினுடைய வேகத்துல பேராசிரியரா இருந்தா கூட உணர்ச்சியினுடைய வேகத்துல ஓடுறான்னு சொல்லியிருக்கிறார். ஆனா சாமி அந்த இடத்துல கூட அமைதியா இருந்து அவன் திருப்பி கொண்டாந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்த்து அவன் திருப்பி கொண்டாந்து கொடுக்க வச்சுச்சு இல்ல. அதே மாதிரி நீங்க அந்த உணர்ச்சி அற்ற நிலை, அதாவது உணர்ச்சி நிலையில இருந்து வாழ்த்தாம அமைதியான மனநிலையில இருந்து வாழ்த்தும் போது அது சீக்கிரமா செயலுக்கு வந்துடும். பகவத்கீதையிலையா அதர்மத்தை எதிர்த்து போரிடு அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. இப்ப என்னோட பிசினஸ் பார்ட்னர் அதர்மம் பண்ணார்னா அதை எதிர்த்து நான் போரிட வேணாமா? அந்த போர் தான் நான் என்ன சொல்றேன்னா, அதர்மத்தை எதிர்த்து போரிடுறதுங்கிறது வந்து எதிர்ப்பை காட்டுறதுங்கிறது ஒரு விதம். போர்ல ரெண்டு விதம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஆயுதம் ஏந்தி போரிடுறது ஒண்ணு இல்லையா, அமைதியா போரிடுறது ஒண்ணு. சரி சரி. இப்போ நம்ம ஆயுதம் ஏந்தி போரிட்டு இருந்தா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த அமைதியான அந்த சத்தியாகிரகம் தான், காந்தியினுடைய அந்த அமைதியான சத்தியாகிரகம் தான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துச்சு. அந்த வேகம் தான் நமக்கு வேணும். நம்ம இந்தியாவினுடைய ஒரு பெருமையே வந்து அமைதியான தன்மையில போரிடணும் அப்படிங்கறதுதான். அந்த அமைதியான நிலையில நீங்க வாழ்த்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மாற்றம் வந்துடும்.
சரிங்க ஐயா. உங்களோட தொலைபேசி நம்பரை சாட் பாக்ஸ்ல போட முடியுங்களா? போட்டுருவாங்கய்யா, போட்டுருவோம். சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப தமிழ் ஈழம் கூட அமைதியா போரிட்டு இருந்தோம்னா விடுதலை கிடைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இருவருக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவோட நம்பர் போட்டிருக்கீங்கய்யா, நான் திருப்பி போடுறேங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பத்மாவதி முருகேசன் அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா. உங்க உரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே உங்க உரை நான் திருப்பி திருப்பி கேட்பேங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு நாங்க 3 நாளுங்க ஐயா ஒரு வெளியே போய் ஒரு அமைதியான ஒரு சூழல்ல ஒரு ஆசிரமத்துல 3 நாள் மௌனம் இருந்து ஆழ்ந்து தவம் செஞ்சேங்க ஐயா. ஆகினை மட்டும், வேற எதுவும் செய்யல, எந்த வேலையும் செய்யல. அந்த தவம் ஒன்லி தவம். ஒரு நாளைக்கு 5 வேளை 6 வேளை தவம் பண்ணோம். அப்படி தவம் பண்ணும்போதுங்க ஐயா, இப்ப நாங்கெல்லாம் 10-15 வருஷம் தவம் பண்றோங்க ஐயா. எங்களுக்கு அந்த உணர்வு நிலை இருந்தது, நல்லா பாரமா இருந்து, வெயிட்டா இருந்து. ஆனா புதுசா என் கூட தவம் பண்ண என்னோட தோழியான குரூப் மெடிடேஷன் தானே, என்னோட தோழி என்னன்னாங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆகினியில கலர் கலரா தெரியுது, நல்லா எனக்கு தவம் வந்தது, ஆகினியில கலர் கலரா வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது என்ன, அது அது எந்த மாதிரி நிலைங்கய்யா? அதுதான் நம்ம அறிமுக உரையிலே சொன்னேன்ல, நீங்க அந்த உடம்புல ரசாயன மாற்றங்கள் மாற மாற அதுக்கு தகுந்தாப்படி அவங்களுடைய எண்ணங்களும் மாறும். எண்ணங்கள் மாறுவதற்கு தகுந்தாப்படி கலர்ஸும் மாறும். அப்போ அவங்களுடைய ஆசிலேஷன்ஸ் கலர்ஸ் நிறைய வருதுன்னா மனசு ஒன்றல அங்க. அது ஒரு ஆசிலேஷன்ஸ்லயே இருந்திருக்கும். வேற வேற ஏதாவது சிந்தனைகள்ல ஓடிட்டே இருந்திருக்கும். அதனாலதான் நிறைய அந்த மாதிரி கலர்ஸ். இப்போ நாம எல்லாம் ரொம்ப வருஷமா தியானம் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வரல, சும்மா தலை மட்டும். அது முதல்ல எல்லாம் ரொம்ப நமக்கு ஏன் வரலன்னா, நமக்கு ஆசிலேஷன் கிடையாது. மனசு ஒரு நிலைப்பட்டு நின்னுடுச்சுன்னா அங்க பிளாக் தான். ஏங்கய்யா இப்போ நம்ம தியானம் பண்றதுக்கு முதல்ல எல்லாம் நமக்கு கொஞ்சம் அதிகமா தியானம் பண்ணா தலை வெயிட் ஏறும், அது நமக்கு தெரியும். அதே எதுவுமே இல்லை, எவ்வளவு நேரம் தியானம் பண்ணாலும் அந்த வெயிட் அதெல்லாம் எதுவுமே தெரியுது இல்லைங்க. அது என்னங்க, நம்ம தியானம் சரியா பண்ணலையா, இல்ல நம்ம உடம்ப தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கு? அவ்வளவுதான்மா, நீங்களே சொல்லிட்டீங்க. நமக்கு பழகி போச்சு. அது முதல்ல ஒரு 50 கிலோ வெயிட் தூக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டம். உடனே தூக்கி தலையில 50 கிலோ வெயிட்ட தூக்கி வச்சா கஷ்டமா இருக்கும். அப்புறம் அந்த 50 கிலோவே தூக்கி தூக்கி பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறமா அது சாதாரணமாயிருமில்ல. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அவ்வளவுதான், இங்க பழக்கம். இப்ப அதனால அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி வந்துருச்சு. ஓகேங்கய்யா, ஓகேங்க. நாம எந்த வேலை செய்யும் போது புருமையத்தை தாங்க ஞாபகத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். பட் ஆனா என்னதான் திருப்பி திருப்பி நம்ம புருமையத்தை கொண்டு வந்தாலும் மறுபடியும் அந்த போன பழக்கத்திலேயே போகுதுங்கய்யா. அதை எப்படிங்கய்யா கண்ட்ரோல் பண்றது? அதுக்குதான் தற்சோதனை. அப்பப்ப நீங்க என்ன பண்ணணும், தற்சோதனை பண்ணி பண்ணி உங்க மனசுக்கு ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டே இருக்கணும். விழிப்பு நிலையோட இருக்கணும், விழிப்பு நிலையோட இருக்கணும். நான் இந்த இடத்துல மாறக்கூடாது, இந்த இடத்துலதான் நான் மாறுறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடம் வரும்போது நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப ஏதாவது ஒரு சில நேரத்துல இந்த குறிப்பிட்ட சூழல்ல தான் நம்ம மாறும். அந்த சூழல் வரும்போது விழிப்பு நிலையோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் சேர்த்து நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த எண்ணமும் சேர்ந்து வரும். அப்ப வரும்போது நீங்க விழிப்பு நிலை சீக்கிரமா வந்துடும். ஓகேங்க ஐயா, இது கடைசி ஒரே கொஸ்டின் கேட்டுக்கேன். இப்போ நம்ம ஸ்பீச் எல்லாம் கேக்குறேங்க ஐயா, நமக்கு அந்த புரிதல் நிறைய இருக்கு. நாம இம்ப்ளிமெண்ட் பண்றதுல வேணா குறையா இருக்கலாமே தவிர கேட்கறோம், புரியுது, எல்லாமே பண்ணுது. ஆனா குடும்பம் வரும்போது எல்லாமே இறைநிலை, நம்ம கர்மவினை பதிவுகள் வர்றதுக்காக தான் அவங்க எழுச்சி பெற்று அதை நம்ம பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட உடனே நாம அதை ரியாக்ட் பண்ணவே உள்ள இருந்து வருது. ஏடா நீ ரியாக்ட் பண்ணாத, இதுக்காக நீ வரல, இறைவனூர் பெறக்காக வந்திருக்கேன்னு உள்ள இருந்து நமக்கு அது வருதுங்க ஐயா. ஆனா அந்த சமயத்துல அந்த செகண்ட்ல அதை நம்ம பேசிடுறோங்க ஐயா. அது பழக்க பதிவுதான். அந்த புலன்களுடைய பதிவு. சாமி சொல்லுவாங்கல்ல, நம்ம சாதாரணமா அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கை ஓங்கிறது. ஒருத்தனை வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அருவாளை தூக்கி நிக்குது இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய பழக்க பதிவுகள் தான். நம்ம புலன்கள்ல அந்த பதிவுகள் அதிகமாயி போச்சு. அந்த புலன் இயக்க பதிவுகளை நம்ம மாத்தி அமைக்கிறதுக்கு தான் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வர 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 உங்க புலன்கள் எல்லாம் உங்க பேச்சுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்ப நம்ம அந்த பழக்க பதிவுகளை மாத்துறதுங்கிறது ஏதோ ஒரு நாள் 2 நாள்ல செஞ்சோ இல்ல 6 மாசம் 1 வருஷத்துல செஞ்சோ நம்மளால மாத்த முடியாது. அது பயிற்சி தொடர்ந்து இருக்கணும்.
அந்த தொடர் பயிற்சியில கொஞ்சம் மாற்றத்தையும் உருவாக்கணும். நீங்க அந்த மாதிரி சூழல் வரும்போது வேறு விதமான எண்ணங்களை நீங்க அந்த இடத்துல கொண்டு வரணும். இப்போ ஒண்ணும் இல்ல, சாமி அடிக்கடி சொல்லுவாங்க 6 மணிக்கு ஆனா தண்ணி அடிக்க போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சு ஒருத்தனுக்கு வருதுன்னா, அந்த பதிவு அது கால் அவன் அவன் போகக்கூடாதுன்னு நினைச்சா கூட அவன் கால் தானா கொண்டு போய் அந்த கடையில நிப்பாட்டிடும். அப்போ அந்த இடத்துக்கு அவன் போகக்கூடாது அப்படின்னா, அந்த 6 மணிக்கு என்ன பண்ணணும்? இப்ப 6 மணிக்கு என் கால் அங்க போகுதுங்கிறதுக்கு பதிலா வேற இப்போ ஒரு மன்றத்துக்கு வந்து தவ மன்றத்துக்கு கொண்டு வந்துடுறது. டெய்லியும் 6 மணிக்கு மன்றத்துக்கு வந்து தவ மன்றத்துக்கு பிராக்டிஸ் பண்ணா, இப்போ தானா கால் எங்க வரும்? அங்க போகாதுல்ல, இங்க மாறிக்கும்ல. அப்ப மடைமாற்றி அமைக்கணும். அதுதான் தற்சோதனை. நம்ம வெறுமனே உட்கார்ந்துட்டு யோசிக்கிறது இல்ல. எந்த சூழல்ல நாம மாறுகிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு, அந்த சூழலை மாத்துறதுக்கான ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கணும். சரியா? நம்ம வெறும் இப்போ என்ன மாறாதல்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்து நம்ம தேவை பழக்கம் அப்படின்னு அட்டவணை போடுறதுனால மட்டும் வரப்போறதில்ல. அந்த அட்டவணை போட்டு அந்த சூழல் தான் நம்மளை அங்க மாத்துது அப்படின்னு தெரிஞ்சது, அல்லது அந்த பழக்கம் தான் நமக்கு மாத்துதுன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த பழக்கத்துக்கு மாற்று ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கணும். அப்படிதாங்க ஐயா, அந்த இடத்துல வந்து அவங்க செஞ்ச நன்றி நினைக்கும் போது எனக்கு அந்த கோபம் குறைஞ்சதை பார்த்தங்க. இன்னைக்கு காலையில் நடந்தது. எனக்கு கோபம் வந்தது. அவங்க செஞ்ச எனக்கு அந்த உணர்வுகள் வரும்போது நம்ம உடம்புல வந்து நம்ம ஜீவகாந்த குறையுமே அப்படின்னு டக்குன்னு நினைச்ச உடனே அவங்க செஞ்ச நன்றி நினைக்கும் போது அந்த கோபம் அப்படியே டக்குன்னு குறைஞ்சதுங்க. அதை நான் ஃபீல் பண்ணேன். ஆமா, அத வந்து என்ன பண்ணணும், அடிக்கடி நீங்க அதை நினைச்சு அவங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு நம்ம வந்து மனதுல அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சுட்டீங்கன்னா, இப்போ நம்ம பிள்ளைங்க மேல எவ்வளவுதான் நம்ம கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் நம்ம வந்து சாதாரணமா சகஜமா எடுத்துட்டு போறது இல்லையா? அது மாதிரி மாறி போயிடும். அது வந்து ஒரு ஒரு பதிவை ஏற்படுத்துகிற அளவுக்கான கோபமா மாறாது. ஓகே ஐயா, ஓகே. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப தெளிவான விளக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக ராதாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். நன்றி வனஜாம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. இன்னைக்கு செஷன் ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க ஐயா. எனக்கு ஒரு 2 கேள்விங்க ஐயா. சாந்தி தவம் பண்ணும்போது நம்ம அஸ்வினி முத்திரை போடுறோம். இப்போ மூச்சை வந்து மேல இழுத்துட்டு துரியத்து வழியா தண்டுவரத்துக்கு வந்து மூலாதாரத்தை நினைக்கலாமா? அப்படின்னு நினைச்சா அந்த இது கிடைக்குமா? உணர்வுகள், சாந்திக்குரிய உணர்வுகள் கிடைக்குமாங்க ஐயா? அதாவது அது என்னன்னா, நம்ம அப்படி செய்ய வேண்டியதுல நம்ம சாதாரண தண்டோட சுத்தி செய்யறோம் இல்லம்மா. ஆமாங்கய்யா. அந்த தண்டுவட சுத்தி செய்யும் போது நம்ம இப்படி ஒரு பாவனைக்கு மட்டும் வச்சுக்குவோம். இப்போ வெறுமனே மேல மூச்சு வருது, மூலாதாரத்துல இருந்து மேல மூச்சு துரியத்துக்கு போறோம். துரியத்துல இருந்து எல்லா எனர்ஜியும் அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு எனர்ஜியும் எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு மையங்கள் வழியா கடந்து அப்படியே மூலாதாரத்துக்கு அந்த எனர்ஜி எல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுது. அப்போ நம்ம நினைவு அதை எடுத்துட்டு வர்றதாகவே நினைக்குது. இந்த மூச்சு காற்றும் நேரா வந்து இந்த மூலாதாரத்துல மோதுது. அப்ப அந்த எனர்ஜி பிளஸ் மூச்சு காற்று வந்து மோதுறது அங்க நீங்க உணரும் போது அப்படியே தொடர்ந்து ஒரு 10 முறை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த மூலாதாரத்துல நல்லா ஃபீல் ஆகும். அப்ப தண்டுவட சுத்தி பண்ணும்போது அஸ்வினி முத்திரையும் போட்டுக்கலாம். அதையும் செஞ்சு அஸ்வினி முத்திரையும் 2 ஒன்னா செய்ய வேண்டியதுல தண்டோட சுத்தி செஞ்சுட்டு நீங்க அப்படியே கவனிக்கலாம். உணர்வு தெரியாத பட்சத்துல நீங்க அஸ்வினி முத்திரை போடலாம். உணர்வு தெரிஞ்சுன்னா பேசாம அங்கேயே கவனிக்கலாம். சரிங்க, நன்றிங்க. அஸ்வினி முத்திரை எதுக்கு போட சொல்றோம்? இல்ல, அஸ்வினி முத்திரை எதுக்கு சொன்னோம்னா அந்த லொகேஷன்ஸ், அந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டா தெரியணும், அந்த இடத்துல மனசை குவிக்கணுங்கிறதுக்காக தான் அஸ்வினி முத்திரை. அப்போ நீங்க அஸ்வினி முத்திரை பண்ணும்போது அந்த ஆனஸ் போர்ஷன்ஸ் போய் அங்க எங்க டச் ஆகுதோ அந்த இடத்துல நீங்க மனசை உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தம் கொடுக்குற இடத்துல நீங்க கவனிக்கணும் அப்படிங்கறதுதான் அங்க சொல்றோம். வெறும் மெக்கானிக்கலா அஸ்வினி முத்திரை போடுறதுனால வராது. சரிங்க ஐயா. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப சுத்தவலி சில சமயம் தவத்துல சுத்தவலி தெரியுது, நல்லா கருமை ஒரு மாதிரி கருப்பா அந்த இடத்துல இருக்கோங்கிறது தெரியுது. உடம்பு கீழே இருக்கு, நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படிங்கிறது. அதாவது அது எப்பாவது சில சமயம் தெரியுதுங்க ஐயா. அது வந்து மனசுக்கு பயம் கொடுக்கறது இல்லைங்கய்யா. ஆனா இப்போ நைட்டு மிட் டைம்ல நம்ம எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது ஜன்னல் வழியா ஒரு கருமை, அமாவாசை டைம் எல்லாம் ஒரு கருப்பு தெருவிளக்கு எரிஞ்சா கூட ஜன்னல் வழியா அந்த கருமையை பார்க்கும்போது பயமா இருக்குங்க ஐயா. அது ஏன் அந்த வித்தியாசம் ஏங்க ஐயா? ஒண்ணும் இல்ல, நமக்கு அது பழக்கம்தான். இருட்டை பார்த்து பழகி பயந்து பழகி வச்சிருக்கிறோம். அந்த பழக்கம்தான் மெயின் ரீசன்.
துரியாதீத தவம் செய்யும் போது என்ன ஆகும்னா அது வந்து இருட்டு அல்ல, அது அது ஒரு விதமான டார்க் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்க மனசும் இன்னும் தெளிவாகவும் இருக்கும், அமைதியாகவும் போகுது. அமைதியா போகும்போது அந்த பயம் இல்லாத நிலை வந்துடும். இந்த இருட்டை பார்த்து பயப்படுறது வந்து பயம்தான், பயம்தான் காரணம். சரி, அதான் எனக்கு அதான் அது வந்து நல்லா அந்த தெரியுது. பழக்கம் ஆனா பழக்கம் அது பயப்படல, இது பழக்கம் பயப்படுறமே ஏன் அப்படின்னு. இது பழக்கம். ஓ சரிங்கய்யா. இந்த இருட்டை பார்த்து நமக்கு பயந்து பயந்து பழக்கம் இல்ல. ஆமா, அந்த பழக்கம் அதனால அப்புறம் தவம் பண்ணும்போது சில சமயம் எப்பாவது கொஞ்சம் ஒரு படபடப்பு தெரியுதுங்கய்யா நெஞ்சில, கொஞ்ச நேரம் தெரியுது அப்புறம் சரியா போயிடுதுங்கய்யா. அது அதன் காரணம் என்னங்கய்யா? சில நேரத்துல வந்து இந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து நமக்கு குறையுமா, நம்ம தவம் பண்ண ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது அந்த மூச்சினுடைய அளவு குறையும்ல. அப்ப சில நேரங்கள்ல அந்த ஆக்சிஜன் சப்ளை பற்றாக்குறை ஏற்படும் போது அந்த ஒரு ஜர்க்கு வரும் உடம்புல. அது உடம்புக்கான ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கும். ஓகேங்க ஓகேங்க. அதுக்குதான் இது மூணுமே எனக்கு உணர்வுகள் இருந்துச்சு, அதனாலதான் கேட்டுட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. வணக்கம்மா, நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி M20, நீங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். கேலக்ஸி M20, வாழ்க வளமுடன். சரி, அடுத்த நம்பராக பத்ரி சபரீஷ் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்பா, வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? சூப்பரா ரொம்ப இருக்கீங்க. சிறப்பா இருந்தது. நல்லா இருக்குங்க ஐயா, ரொம்ப நல்லா எங்க அங்க வெளியூர் தான் இருக்கீங்க? ஆமா ஐயா, கரெக்டுங்க. மெல்பர்ன்ல தான் இருக்கேன், ஆஸ்திரேலியால தான் இருக்கேன். சூப்பர் ஐயா. ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ எங்க வீட்டுல வந்து என்னோட அத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப 55 வயசுலயே இறந்துட்டாங்க. ஆனா அவங்க வந்து என்ன எல்லா பணம் சொத்து எல்லாம் இருந்தது. ஆனா கூட என்னன்னா நிறைய பேருக்கு அவங்க நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. அதாவது அனாவசியமா செலவு பண்ணாம, இந்த கோவிட் அப்போ நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டு இதுக்கு போய் அவங்களுக்கு பணம் இது அமைச்சு கொடுத்து அவ்வளோ நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவாங்க. ஆனா அவங்க லைஃப்ல வந்து தொடர்ந்து அவங்க அப்பா சின்ன வயசுல 5-10 வயசு செத்து போனாங்க. அம்மா 15 வயசுல, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சீக்கிரம் செத்து போய் அப்புறம் இவங்களுமே சீக்கிரமா இறந்துட்டாங்க. எனக்கு இது இந்த ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி இது கர்மா? ரொம்ப நல்லவங்க எல்லாம் சீக்கிரமா போயிடுறாங்க. அதுக்காக மத்தவங்க நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா இருக்கட்டும். பட் ஆனா ஒண்ணுமே இதுல எல்லாம் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க பீரியட் வாரத்துக்கு இதெல்லாம் சுத்திட்டு இருக்கிறது எல்லா இதுவும் பண்றவங்க நல்லா இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு இதுவும் அழட்டிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசா. அதுதான் இது என்ன மாதிரி டிசைன் ஒன்றும் புரியலைங்கய்யா. அதான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஒண்ணும் இல்லை, நல்லா சொல்லுங்க, நல்ல விஷயம்தான். இப்போ தூய்மையானா ஆன்மா தூய்மையானால் அது எங்க போய் சேரணும்? நமக்கு தான் தெரியுமே. இந்த ஆன்மா தூய்மையானா அது தன்னுடைய மூலத்தோட இணைந்து கொள்ளும். இதானே நம்ம படிக்கிறோம். அப்போ அதனாலதான் தூய்மையாக நல்லவங்கன்னு சொன்னீங்க சொல்ற வார்த்தையை நீங்க என்ன ஆன்ம தூய்மை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப தூய்மை ஆகும் போது அவங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் தேவையில்லை. நம்ம இங்க வாழ்றதே பெரிய கஷ்டம்தான். நம்ம வாழ்றதுதான் சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உண்மையில. ஆனா இங்க இந்த புற வாழ்க்கைங்கிறது ஒரு விதமான நோய். அதனாலதான் பிறவி நோய் அப்படின்னு சொன்னாங்க. பிறவிங்கிறதே ஒரு விதமான நோய். இந்த நோயில இருந்து அவங்க விடுபட்டாங்க அப்படிங்கிறது சந்தோஷமான செய்திதான். இப்ப இவங்க மத்தவங்க எல்லாம் இப்ப எல்லா விஷயம் எல்லா தவறும் செஞ்சுட்டு இங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அவங்க அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவங்க ஆன்மா முழுமையாக தூய்மை அடைந்து இறைநிலையோட இணைஞ்சிருக்குங்கிறத நம்ம ஆத்மா உணர்ந்து கொள்ளணும். அந்த ஆன்மா இன்னும் முழுமை அடையறதுக்காக வாழ்த்தலாம். தூய்மை அடையாத வரைக்கும் நம்ம இங்கதான் கஷ்டப்படணும். அதுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு வழிதான் என்னன்னா, இந்த மாதிரி புற வாழ்க்கையில நிறைய லௌகீக வாழ்க்கையில வந்து என்ன பண்றதுன்னா நிறைய தேவைகளை உருவாக்கிக்கிட்டு அதை அனுபவிக்கிறோங்கிற பேர்ல சிரமப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஓ சரிங்கய்யா.
அப்ப அந்த 10 வயசுல ஒரு குழந்தை இறக்குறதும் ஆக்சிடென்ட்ல மத்தவங்களுக்கு அப்ப உயிர் காப்பாத்த போய் அவர் உயிரை மாஞ்சிட்டாரு இல்லையா எந்த ஒருத்தர். வயசுல இல்ல எந்த வயசுல இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மா முழுமை அடைஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. முழுமை அடையாம துர்மரணம் அடைஞ்சு போறதுதான் சிரமம். அந்த துர்மரணம் அடைகிறது தான் பதிவுகளுடைய வெளிப்பாடு இல்லையா? பதிவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமான தீய பதிவுகள் இருக்கிற போது அவங்களுக்கு மறுபடியும் பிறந்து அவங்களுடைய இந்த பதிவுகளை கழிக்கணுங்கிற போது என்ன ஆகும்னா ஆன்மா துர்மரணம் அடைஞ்சுதான் போகும். சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி, வாழ்க்கை ஐயா. நன்றி. நன்றிகள். வாழ்க நம்ம இருவருக்கும் நன்றிகள் ஐயா. அடுத்தது M20, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். சரி, விஜய் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா இந்த ஆறா சம்பந்தப்பட்டதுதான். இந்த நான் பர்டிகுலரா மார்னிங் டைம்ல இந்த மூலாதாரத்துல இருந்து துரியம் வரையும் இந்த ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு லெட்டர் இருக்கு இல்லைங்களா? ஐயா, அந்த மாதிரி எழுத்துக்களை சொல்லி நான் அந்த தண்டுவடத்தை சுத்தி பண்ற பழக்கம் உண்டு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில நாள்ல இந்த துரியத்துல பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் பயங்கரமா ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி லைக் அந்த அதுல இருந்து வெளியே வந்துடுறேன். அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குங்களா? அதுக்காக என்னால அந்த வைப்ரேஷனை தாங்க முடிய மாட்டேன். அந்த துரியத்துல பண்ணும்போது அந்த அதிகப்படியான உணர்ச்சியை ஃபீல் பண்ண முடியுது உச்சந்தலையில. பட் டக்குன்னு ஒரு 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 துள்ளி விழுந்த மாதிரியோ இல்ல ஒரு ஷாக் அடிச்ச மாதிரியோ ஒரு நிலை அதுல இருந்து வெளியே வந்துடுறேன். அதான் வேற ஒண்ணும் இல்ல. அந்த பீட்டா ஃப்ரீக்வன்சில இருந்து ஆல்பாக்கு போய் ஆல்பால இருந்து தீட்டாக்கு நீங்க ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த திடீர்னு இப்போ எப்படி சொல்றது, ரொம்ப உணர்ச்சி நிலையில இருந்தவங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது என்ன ஆகும்னா ஒரு ஜர்க்கு ஏற்படதான் செய்யும். எப்படி சொல்ல, நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறவங்கள திடீர்னு எழுப்பி விட்டா எப்படி இருக்கும்? புரியுதுங்க. அது மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா ஆடிட்டு இருக்கிறவனை கொண்டு போய் சும்மா அமைதியா ஒரு இடத்துல உட்கார வச்சாலும் எப்படி இருக்கும்? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வித்தியாசம் தான் உங்களுக்கு அந்த ஜர்க்கா ஏற்படுறது காரணம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். நீங்க அதுக்காக தான் சாமி கொஞ்ச நாள் தவம் ஆக்னியில் பண்ணணும். ஆக்னியில நல்லா பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாந்தியில நல்லா பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் ஆக்னியும் சாந்தியும் மாறி மாறி செய்யணும். அதுக்கப்புறம் துரியம். அப்ப என்ன ஆகும்னா நம்ம ஒரு குழந்தை எப்படி உடனே பிறந்த உடனே எந்திரிச்சு நடந்தா தடுமாறுமோ, அப்படி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணுது, அப்படி குப்புறப்படுக்குது, அப்புறம் நீந்தி பாக்குது, அப்புறம் எந்திரிச்சு உட்காருது, அப்புறம் நடக்குது இல்லையா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி போனா அது ஸ்டேபிளா போகும். புரியுதுங்க. ஸ்டேபிள் வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் லாங் பிராக்டிஸ் வேணும். தெளிவுங்கய்யா. ஐயா, இன்னொரு கேள்வி. எனக்கு முன்னாடி சபரீஷன் ஐயா ஒரு கேள்வி கேட்டா அப்படி இல்லைங்களா? அந்த இறைநிலை நீங்க சொன்னீங்க அவங்களுடைய ஆத்மா தூய்மை அடையதுனால இறைநிலையில அடைஞ்சிடறாங்க சின்ன வயசுலன்ற மாதிரி சொல்றீங்க. சின்ன வயசுல என்னப்பா, அது அவங்க எந்த வயசா இருந்தாலும் சரி, ஆன்மா தூய்மை அடைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா போய் சேர வேண்டியதுதான். ஓகே. பட் இந்த பிளான் பண்ணி மர்டர் பண்றாங்க இல்லைங்களா? அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதுதான், அந்த மாதிரி பிளான் பண்ணி மர்டர்லாம் துர்மரணங்கள்ல வரும். துர்மரணங்கள்லாம் என்னன்னா பதிவுகளுடைய தாக்கம். இப்ப எங்கிட்ட ரொம்ப பதிவுகள் அதிகமா இருக்கு, நெகட்டிவ்ஸ் அதிகமா இருக்குன்னு அந்த நெகட்டிவ்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு நெகட்டிவ் சேரணும் இல்லையா? ஒரு மைனஸ் இன்டு மைனஸ் பாசிட்டிவா மாறுது இல்லையா? அது மாதிரி இப்போ எங்கிட்ட இருக்கிற நெகட்டிவ பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு நெகட்டிவ் அங்க கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது பாசிட்டிவா மாறிடும். அதுதான் துர்மரணங்களுக்கு, அதாவது இந்த துர்மரணங்கள் வர்றது, ஆக்சிடென்ட்ஸ் வர்றது, இது மாதிரி எல்லாம் வர்றது. அப்ப என்ன ஆகும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன ஆகும்னா கொஞ்சம் அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போயிடுது இல்லையா? இந்த ரெண்டும் நெகட்டிவும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போகுது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் இன்னொரு ஆன்மாவோட சேர்ந்து அந்த எண்ணத்தை பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த புரிதல் வர்றதுக்கு நமக்கு எனக்கு தெளிவா தெரியல கேக்குறேன்னா, ஏன்னா இல்ல அந்த புரிதல் வர்றதுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வராது. ஏன்னா நமக்கு இப்படியே வாழ்ந்து பழகி இருக்கோம் இல்லையா? ஆமாங்கய்யா. அதனால அதுக்குதான் அந்த உயிர் அறிவு. நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லும்போது சொன்னேன்ல, 2 வார்த்தை, ஒண்ணு உயிர், இன்னொன்னு இறை. இந்த ரெண்டுக்கும் விளக்கம் சரியா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த இடத்துலயும்
பேலன்ஸ் பண்ணி போடலாம். சிறப்புங்க. இந்த உயிர்னா என்னன்னு தெரியலங்கிற பட்சத்துலதான் நமக்கு எல்லா இடத்துலயும் சிரமம். அதுதான் வலி கொடுக்கறது கூட. அதுதான் வலியை கொடுக்கும். அந்த வலி அதிகப்படுத்துறது எதுன்னா இந்த உயிர்னா என்னங்கிற தெரியாதனுடைய விளைவு. அதை புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம எப்படி வேணாலும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தானே வந்துடும். எதனால இந்த பிரச்சனைகள் வருதுங்கிறதையும் நமக்கு சரியா அனலைஸ் பண்ண முடியும். நன்றிங்க. அம்மா நன்றிங்கம்மா, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரியல்மி, எங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. குன்றத்தூர்ல இருந்து கலைவாணி பேசுறேன். போன வகுப்பு நான் வந்து பேசுறேன். என்னோட கணவரை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதை பத்தி நான் திருப்பி நான் உங்களுக்கு போன் பண்றேன்னு கூட சொன்னேன். ஞாபகம் இருக்கா ஐயா உங்களுக்கு நான் சொன்னது? இன்னைக்கு அதனுடைய விளக்கம் நீங்க சபரிஷையா கிட்ட சொல்லும் போது நிறைய விளக்கம் எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆன. அப்புறம் நீங்க தற்சோதனை சொன்னீங்க. நானும் அதுதான் எப்ப பாரு நான் அந்த இதுக்குள்ள போய் நிற்கும் போது அந்த தற்சோதனையினுடைய விளக்கம் சொல்லும் போது நான் அது மாதிரிதான், இல்ல நம்ம அந்த டைமுக்கு இந்த ஏதாவது தையல் தைக்கலாம், இல்ல ஏதாவது யாருன்னா பாக்குறத அவாய்ட் பண்றேன். ஏன்னா பார்த்தேன்னா அவங்க அதை பத்தி பேசுறாங்க, திருப்பி இதுவாகுது. அதனால வீட்டுள்ளேயே நம்ம என்ன செய்யணும், எப்படி நானே இம்ப்ரூவ் பண்ணும், இல்ல ஒரு ஸ்பீச் கேட்கறது, அந்த மாதிரி நீங்க சொன்னதே தான் நான் செய்யறேன். பரவாயில்ல, நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் ஞானத்தோட செஞ்சுட்டு இருக்கேன். மகரிஷிக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் இன்னொன்னு இல்ல, நான் பொறுப்பாசிரியரா இருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு சில நேரம் வந்து என்னால வந்து கண்ணாடி பயிற்சி மேக்சிமம் செய்வேன். ஒரு சில நேரம் அந்த நைட்ல தூக்கம் இல்லாத போது கொஞ்சம் தூங்கிட்டேன்னா நம்ம காலையில கண்ணாடி பயிற்சி பண்ண முடியல என்னால. அந்த நேரம் எனக்கு அங்க வந்து யாராவது தண்டோட சுத்தி எதனா கொடுக்க சொல்லி வரும்போது கொஞ்சம் தயக்கம் வருது. ஆனா நான் வந்து ரெகுலரா செஞ்சுட்டு இருப்பேன். என்னைக்குன்னா ஒரு நாள் தான் என்னால அந்த மாதிரி விட்டு போயிடுது. அதனால ஒண்ணும் பாதிப்பு இல்லையா? நான் கொடுக்கலாமா? தாராளம் கொடுக்கலாமா? நீங்க அப்படி உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா ஒரு அதனாலதான் தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இல்லது மற்றவங்களுக்கு நீங்க என்ன டச் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ ஒரு நிமிஷம் அப்படி நின்று பெரிய கமண்டலத்துல மகாகாசத்துல நினைவு செலுத்தி இந்த உயிர் உய்வதற்கு உதவி செய்ய போகிறேன், இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும் சொல்லி சங்கல்பம் செய்ய சொல்றாங்கல்ல. நீங்க ஒரு நிமிஷம் நீங்க அங்க மகாகாசத்துக்கு போயிட்டீங்கனாலே நீங்க மகாகாசத்தோட கனெக்ட் ஆயிடுறீங்க. அப்ப நீங்க கொடுக்க போறது இல்ல, அங்க மகாகாசத்துல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கணும். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க இருந்து பாய்ந்து நம்ம உடம்பு வழியா வெளியில போகும்போது நமக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க கொடுக்க கொடுக்க உங்க உடம்புல அவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் வரும். உண்மையா உண்மை. அது உணர்றேன் நானு. உண்மை சொல்றது. தொடர்ந்து செய்ய கொடுக்கலாம். சரிங்க சரிங்க. அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு இந்த உடற்பயிற்சியில ஒரே ஒண்ணு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு மாதிரி பண்ணிடுறாங்க. காய்கள் கட்டும் போது கைகளை பின்னாடி இடுப்புல வைக்கணுமா, தண்டு வட அந்த முதுகு தண்டுக்கு பக்கத்துல நம்ம வைப்போம் இல்லையா, அப்படி வைக்கணுமா, இடுப்புல வைக்கணுமா? முதல் பயிற்சியில தான் சொல்றீங்க. முதல் பயிற்சியில முதல் நிலை காலையில செய்யறது. சைடுல நம்ம இடுப்புல குடம் வைப்பீங்க இல்லையா, இடுப்புல குடம் வைக்கிற பகுதி இருக்குல்லம்மா, அந்த இல்லையா முதல்ல வந்து அந்த முதுகு தண்டுக்கு பக்கத்துல அப்படித்தானே ஐயா சொல்லி இது பண்ணாங்க. இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச எல்லாம் இந்த சைடுல தான்மா. அப்படியா? அந்த இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா, இடுப்பு எலும்பு மேல உங்களுடைய அந்த உள்ளங்கை வரணும். அப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த சைடு கரெக்டா அந்த 5 விரலும் சேர்ந்துருக்கும். அப்ப வஜ்ராசனம் பயிற்சியில செய்யறமே அந்த இடத்துல சொல்றீங்களா? வஜ்ராசனத்துல வந்து நீங்க வந்து அந்த மேல இருக்கிற சதை பகுதியை பிடிக்கிறோம். ஆமா அந்த சதை பகுதிக்கு கீழே ஒரு எலும்பு இருக்கும் இல்லையா, இடுப்பு எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்புல வந்து உங்களுடைய உள்ளங்கை இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னா அது கரெக்டா அந்த பொசிஷன் சரிதான். சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, உங்களுடைய விளக்கம் எனக்கு ஒரு தெளிவு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக ராஜன் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க.
ஐயா, அந்த கர்ம வினை வினை பயன்ங்கிறப்ப நம்ம முன்பிறவியில செஞ்சதுதான் இப்ப நமக்கு வாழ்க்கையில அமையுதுங்களா? அப்ப மகரிஷி ஐயா சுவாமிஜி சொல்றது என்னுடைய குழந்தைகள் தான், என்னுடைய குழந்தை தான் எனக்கு மறுபிறவிங்கிறாங்க. அப்ப எனக்கு முன்பிறவி எனக்கு என்னோட அப்பா தானா எப்படிங்க? ஆமா, நமக்கு முன்பிறவி நம்ம அப்பா அம்மா, அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்கதான். இப்ப நான் முன்பிறவில தப்பு பண்ணியிருந்து இப்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியாதா? அப்ப என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா எல்லாம் பண்ண வினைகளாலதான் எனக்கு இப்ப கஷ்டம் ஏற்படுதா? ஐயா, ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம அப்பா வேற, தாத்தா வேற, நான் வேற இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான். அதுக்காகதான் அந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னு சாமி திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா உயிரும் ஒண்ணுதான். உடல் தான் மாறிக்கிட்டே வருது. ஆன்மா என்னைக்கு, அதனாலதான் ஆன்மா அழிவற்றது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? ஆன்மா என்னைக்கும் அழிவு இல்ல. அது அப்படியே உருவத்தை தான் மாத்திக்கிட்டு வருது. சரி சரி. இப்போ இந்த உருவத்துக்குள்ள இருந்து இந்த ஆன்மா தன்னுடைய வினைப்பதிவை போக்கிக்க முடியாத போது அதுல இருந்து ஒரு பகுதி என்னுடைய குழந்தைக்கு போயிடுது. கரெக்டா? சரிங்க. அப்போ என்னுடைய குழந்தையாக உருவெடுக்குது. போகுதுன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய ஆன்மா ஒரு பகுதி என்னுடைய குழந்தையாக உருவெடுக்குது. அந்த உருவத்துக்குள்ள இருந்து அந்த பதிவுகளை நீக்க முயற்சி பண்ணுது. அப்படி நீக்கும் போது அங்க நீக்குனா இங்கேயும் நீங்கும், நம்மகிட்டயும் நீங்கும். அதனாலதான் நம்ம பயிற்சி பண்ணா நமக்கு மட்டும் நல்லது இல்ல, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சேர்ந்து கிளியரா. இப்போ ஒரே நேரத்துல என்னுடைய தகப்பனார் இருக்காரு, நான் இருக்கேன், என்னுடைய பையனும் இருக்கிறான், பேரனும் இருக்கான். 4 தலைமுறை ஒன்னா இருக்கிறோம் நாங்க. இப்ப 4 பேரும் ஒருத்தர் தான். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, உங்க தகப்பனார் என்ன செஞ்சாரோ, ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அந்த தவறுகள் யார் அனுபவிக்கிறா? நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில கஷ்டப்படுறது யார்? இப்ப நீங்க கஷ்டப்படும் போது அவர் சந்தோஷமா இருக்க போறாரு? இல்ல இல்ல இல்ல. அப்ப யாரு கஷ்டம், உங்களை விட யாரு கஷ்டத்தை அனுபவிப்பா அதிகமா? தகப்பன். அவ்வளவுதான். அப்ப யாரு அவங்களுடைய வினைப்பதிவை யாரதப்ப அதிகமா அனுபவிக்கிறா? தகப்பன் தான் அனுபவிக்கிறாங்க, அவரே தான் அனுபவிக்கிறாரு. அவ்வளவுதான். உருவம் தான் வித்தியாசமே ஒழிய அனுபவிக்கிறதுங்கிற பட்சத்துல எல்லாரும் ஒண்ணுதான். இப்ப நீங்க கஷ்டப்படும் போது உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்குமா? இல்ல இல்ல. அப்ப அந்த பிள்ளைகளும் கஷ்டத்தை தானே அனுபவிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப 3 பேருமே அனுபவிக்கிறதுல ஒரே ஈக்குவலா தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அந்த துன்பத்தை. சரி சரி. உருவம் தான் வித்தியாசப்பட்டு தெரியுது, அவ்வளவுதான். சரி சரி. நான் ஒரே நேரத்துல 4 பேர் இருக்குமேன்னு யோசிச்சேன். 4 பேருமே கஷ்டத்துலதான் இருக்கிறோம், நல்லா கவனிச்சு பாருங்க. 4 பேருமே அந்த துன்பத்தை அனுபவிக்கதான் செய்யறோம். சரி சரி. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக 1+ நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளம். (1+11) ஆர் 5G, நீங்க உங்க பேர் சொல்லிட்டு ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். சரி, அடுத்த அன்பராக மல்லிகா அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இப்ப நீங்க உயிர் இறைன்னு 2 வார்த்தையா சொன்னீங்க இல்லைங்க ஐயா? ஆமாமா. அப்ப உயிரும் இறையும் வேறையாங்க ஐயா? இந்த உயிரினுடைய மையத்துல இருக்கிற சுத்தவெளிதான் நம்ம கடைசி வரைக்கும் போய் பிரபஞ்சத்தை தாண்டி போற சுத்தவெளியோட இணையுதுங்க ஐயா. அப்ப உயிரை பத்திய அறிவும் இறைய பத்திய அறிவும் ஒண்ணுதான் அப்படின்னு நானு யோசிச்சுட்டு இருந்தேங்க ஐயா. ரெண்டும் ஒண்ணுதாமா. இருப்பா இருக்கிற போது அது இறைநிலை, இயக்கத்துல வரும்போது உயிர்நிலை. இருப்பா இருக்கும்போது அது இறைநிலை, இயக்கத்துல இருக்கிற போது உயிர்நிலை. கடல் அலை, சாமிகளுடைய உதாரணமே அப்படியே சொல்றேன். கடல் அலை, கடல் போன்று இறைநிலை, உயிர் போன்று, அதுல எழுந்த அலைகள் எல்லாம் உயிர்கள் போன்று. அத நாம ஒன்னாவே புரிஞ்சுக்கலாம் இல்லைங்க ஐயா? ஒன்னாவே புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்க முடியாதனாலதானே நமக்கு உயிரை உணர்ந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா அதை உணர்ந்து கொள்ள முடியும்னு சாமி சொல்றேன். புரிஞ்சுக்க முடியும். ஒரு புதுசா ஒரு இறைநிலை தவம்னு ஒண்ணு இல்ல உயிரினுடைய மையத்துல இருந்து சுத்தவெளி வரைக்கும் கொண்டுட்டு போறாரு இல்லைங்க ஐயா? அத நாம ஆழ்ந்து பண்ணும் போது அது நல்லா உணர முடியுதுதானுங்க? கண்டிப்பாமா, கண்டிப்பா. அதனாலதான்
இறையை உணர்றதுக்குத்தான் துரியாதீத தவமே போதும். இறைநிலை தவம் தேவையில்லை. அந்த இறைநிலை எப்படி இத்தனை தோற்றங்களாக தன்மாற்றம் பெற்று உயிர்களாக மாற்றம் பெற்று வந்திருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இறைநிலை தவம் தேவைப்படுது. ஆரம்பத்துல ஒரு தடவை சொன்னீங்க, இப்ப நடுவுல கேள்வி பதில உயிரையும் இறைநிலையும் புரிஞ்சுக்கணும் போது எனக்கு அத்வைதம் தானே ஒன்னா தானே நம்ம பாக்குறோம் அப்படின்னு நினைச்சேங்க ஐயா. அத்வைத கோட்பாடு தான் இதுல கிளியர் கிடையாது, ஒன்னும் சந்தேகமே வேண்டாம். இறையும் உயிரும் ஒண்ணுதான், இறையும் உயிரும் ஒண்ணுதான். ஆனா நம்ம நேரடியாக இறை உணர்வு பெற முடியும், நேரடியா இறை உணர்வு பெற முடியும். எதை உணர்ந்தா உணர முடியும் வரும். உயிருணர்வு கிடைக்காத வரையிலும் இறை உணர்வு வராது. அத உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு. அவ்வளவுதான். அதான் அந்த உயிருணர்வு பெறாத வரைக்கும் இறை உணர்வு வரவே வராது. ஏன்னா உயிருணர்வு வந்தாத்தான் யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணமே முதல்ல வரும். கண்டிப்பா துன்பப்படுற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டேங்கிற எண்ணமும் வரும். இந்த ரெண்டு எண்ணங்களும் எப்போ வருதோ அப்பத்தான் வினைப்பதிவுகள் தூய்மையாகும். வினைப்பதிவு தூய்மையானத்தான் இந்த உயிரே இறையாக இருக்கிறதுங்கிறத உணர முடியும். புரியுது. அதுல ஒரு ஸ்பீச்ல சாமிஜி சொல்றாங்க இல்லைங்க ஐயா, பிறர் உயிர் உணர்தலால் பெற்ற சுகதுக்க இன்பங்களை உறவு கொண்டு ஆராய்ந்து உள்ளத்தால் உயர்ந்த திருப்பம் மனிதன் பெற்றதனால் அறம் தோன்றிற்று, அது குழந்து மதமாயிற்று அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க ஐயா. அந்த அறம் வராத வரைக்கும் நமக்கு இறை உணர்வு வராது இல்லம்மா. அதனாலதானே மதங்கள்லயே பாத்தீங்கன்னா இறை உணர்வு அறநெறி ரெண்டு வச்சிருக்கிறான். புரியுதுங்க ஐயா, புரியுது. அந்த இறை உணர்வுங்கிறது இறைநிலை பற்றின தெளிவை கொடுக்கும். ஆனா அறநெறி இல்லாம இறை உணர்வு வராதுல்ல. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், இறை உணர்வு பெறலாம்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா வராதுங்க. ஒழுக்கம் இல்லாத ஒரு தவம் எப்படி மேன்மை அடைய முடியும்? அந்த ஒழுக்கம் அறநெறி வர்றதுக்கு தான் உயிருணர்வு அவசியம். புரியுதுங்க ஐயா, புரியுது. இது தவம் பண்ணி முடிச்சுட்டு அவன் அப்படி போகணும் இவன் இப்படி போகணும் நம்ம மனம் வந்ததுன்னா நான் தவம் பண்றதுக்கு தகுதியானவ இல்ல. புரியுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஆமா நன்றி அம்மா. மறுபடியும் எனக்கு வாய்ப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக 1+ நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. இப்ப உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நான் விஜயா ஃப்ரம் ஒசூருங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா கண்ணாடி பயிற்சி செய்யறது வந்து பீரியட்ஸ் ஆன பொண்ணுங்களும் கன்சீவ் ஆயிருக்கவங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னங்க ஐயா? எனர்ஜி லாஸ். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சமயத்துல எனர்ஜி லாஸ் இருக்கும். அந்த லாஸ் ஆகிற போது இன்னும் கொஞ்சம் இப்ப நம்ம கண்ணாடி பயிற்சி செய்யும் போது ஜீவகாந்த விரயம் ஏற்பட்டு தானே இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாங்க. அதனாலதான் அது வேண்டான்னு சொல்லுவோம். உங்களுக்கு ப்ளீடிங்ஸ் அதிகமாகும், எனர்ஜி லாஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அது பீரியட்ஸ் டைத்துல செய்ய வேண்டாம். கன்சீவ் ஆன டயத்துல எப்படின்னா ஒரு கரு உற்பத்தி ஆயிருக்கு, அதாவது புதுசா தான் கத்துக்க வேண்டாம், கத்துட்டு செய்ய வேண்டாம். ஏற்கனவே பழக்கம் இருந்தா செய்யலாம். இல்ல அப்போ வந்து சோல் அட்டாச் ஆகும், நம்ம இது எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப சோல் அட்டாச் ஆகும்னு சொல்றாங்களே அதுக்கு? ஒண்ணும் இல்லம்மா. இப்ப நம்ம ஜீவகாந்த செலவு அதிகமாகுது, செலவாகுது. ஆமா. கேட்டா கண்ணாடி பார்க்கும்போது செலவாகுதா? ஆமாங்க. அப்புறம் கண்ணு மூடும் போது தானே வரவு கூடுது. இப்போ செலவாகும் போது இப்ப ஏற்கனவே நம்ம வயித்துல இன்னொரு கருவும் உற்பத்தி ஆகி அது வளர்ந்துட்டு இருக்கு. அது ஒரு தனி சோல், இன்னொரு சோலும் அட்டாச் நமக்குள்ள இருக்கு. கரெக்டா? ஆமாங்க. இப்போ அந்த சோலுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. இப்போ நம்ம கிட்ட எனர்ஜி நம்மளோட எனர்ஜி லாஸ் ஆகும்போது அந்த கருவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுமேங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சமயங்களை செய்ய வேணும்னு சொல்றேன். சரி சரிங்க. இன்னொரு கேள்விங்கய்யா, அந்த ஒரு ஐயா கேட்டாங்க, அவங்க அப்பா பையன் பேரன் எல்லாம் இருக்காங்கன்றப்ப அப்பாவோட சோல் எல்லாமே ஒண்ணு, அம்மா இருக்கிறப்ப ஒன்னே ஒண்ணுங்கய்யா, அம்மாவும் இருக்காங்க, அம்மாவோட ஆன்மா இருக்கும். அது எப்படிங்க அம்மா அப்பா ஆன்மா எப்படி குழந்தைங்க ரெண்டும் ஒண்ணா வருங்களா? எல்லா ஆன்மாக்களும் ஒண்ணுதாம்மா, உருவங்கள் தான் வித்தியாசம். உருவம் தான் பையன் பேரன்
அதெல்லாம் இருக்கிறதும் ஒரே ஆன்மானாலும் அம்மால இருக்க ஆன்மாவும் பையங்களோடையும் அதுவும் ஒன்னேதாங்களா அதுவும் எல்லாமே? ஒண்ணுதான். அதுக்கு ஏன் வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுதான். சரிங்க. அதனாலதான் சாமி அழகா அந்த வார்த்தை சொல்றாரு, உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா உயிரும் ஒண்ணுதான். அங்க உருவம் தான் வித்தியாசம். சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக திரும்ப ஐயா, நீங்க ஐயா கிட்ட தான் வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உயிரறிவு அப்படிங்கிறது உயிர் நமக்கு திசை கொடுக்கும் போது உயிரறிவை தானே உணர்த்தி காமிக்கிறாங்க. அதுல துகள் அப்படிங்கிறது எப்படி உணர்றது? எதையா? புரியல. உயிர் துகள் அப்படின்னுட்டு சொல்றாங்கல்ல. நம்ம உயிரை உணர்றோம். ஆனா ஒவ்வொரு துகளை உணர்றது உயிர் உணர்வா, இல்லைன்னாக்கி நம்மகிட்ட இருக்கிற ஆன்மாவை உணர்றது உயிர் அறிவா அப்படிங்கிறது? நான் சொல்றேன். ஆன்மாங்கிறது கருமையமும் ஒண்ணுதான். ஆன்மா, காந்தம், கருமையம் எல்லாம் ஒண்ணுதான் ஐயா. சரியா? இப்ப நமக்கு ஆகனில ஒரு அழுத்தமா தெரியுதுன்னா அது காந்தத்தினுடைய வெளிப்பாடத்தான் அழுத்தமா உணர்ந்துக்கிறோம். உணர்வு தெரியறது எல்லாமே ஜீவகாந்த தன்மாற்றம் தான். அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக தன்மாற்றம் பெறதுதான் நம்ம உணர்வுகளாக உணர்றோம். இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனத்தை கடந்து நீங்க உள்ள போனீங்கன்னா அப்பத்தான் அந்த துகள்கள், இறை துகள்கள், அதாவது உயிர் துகள்கள் சொல்லக்கூடிய விண்துகள்களை உணரணும். அந்த விண்துகள்களை உணர்கிற நிலைதான் உயிர் உணர்வு நிலை. சரி, அதான் சந்தேகமா இருக்கு. ஓகே. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற போது சித்தாகாசம், பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற போது அது மகாகாசம். அவ்வளவுதான். அப்ப துரியத்துல ரொம்ப ஒடுங்கி நிக்கும் பொழுதுதான் அதை உணர முடியும் இல்லையா? ஆமா. அப்போ அந்த நிலைக்கு நீங்க போகும்போது நீங்க நம்ம படிச்சிருக்கிறோம்ல, தூள உடல், சூக்கும உடல்னு படிக்கிறோம் இல்லையா? பருவுடல், நுண்ணுடல்னு. அந்த நுண்ணுடல், பருவுடல்ங்கிறது ஆக்னை நிலையில பருவுடல் தெரியும். துரியத்துல நீங்க உணர நுண்ணுடல் நிலைக்கு நம்ம போகணும். அப்ப இந்த உடம்பே எப்படி தெரியணும்? வெறும் துகள்களுடைய தொகுப்பா தெரியணும். அந்த உணர்வு வந்துச்சுன்னா தான் உயிர் உணர்வு நிலை. அப்படி வந்துட்டாக்க இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிர் துகள்ங்கிற விண்துகளும், உடம்பை தாண்டி இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிற விண்துகளும், இந்த பேரியக்க மண்டலத்துல முழுவதும் இருக்கக்கூடிய தோற்றங்கள்ல இருக்கிற விண்துகளும் வேறு அல்ல, எல்லாம் ஒண்ணுதான். அப்படி எடுத்துட்டா இந்த பிரபஞ்சமே இந்த உயிருக்கான உடம்பு அப்படின்னு நமக்கு உணர்வு வருது பாருங்க. அந்த உணர்வு வந்துச்சுன்னா அதுதான் உயிர் உணர்வு. அப்போ இதெல்லாம் கர்மெல்லாம் ஃபுல்லா கழியும் பொழுதுதான் அந்த மாதிரி உணர்வு வர வாய்ப்பு இருக்கா? எண்ணங்கள் நமக்கு, நம்மளுடைய முயற்சியும் கூட. கர்மா என்னைக்கு கழியறது, நம்ம என்னைக்கு உணர்றது, நம்மளுடைய முயற்சியும் கூட. இப்போ ஒண்ணும் இல்ல, அருணகிரிநாதர் எடுத்துக்கங்க. அவ்வளோ பதிவுகள், அவ்வளோ பாவம், அத்தனையும் செஞ்சு அந்த உணர்ந்த ஒரு கணம் போதும்ல, அத்தனையும் நம்ம படிச்சார்ல. அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மரத்துல நிறைய காகம் இருந்ததா, அந்த நிறைய காகத்தை, அவ்வளோ காகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு கல் எடுத்து அடிச்ச உடனே அத்தனை காகமும் அப்படியே பறந்து போதில்ல. அந்த ஒரு கல்லுதான் அத்தனை காகத்தையும் மிரட்டினது. அது மாதிரி நம்மகிட்ட இருக்கிற அத்தனை வினைப்பதிவுகளையும் போக்குற ஒரே விஷயம் எதுன்னா அந்த முழு உணர்வு, இறை உணர்வு. இறை உணர்வு நிலைக்கு நம்ம போகணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்கய்யா. நன்றிகளையா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாமாங்க? நிறைவு பண்ணலாமா? சந்தோஷமா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் இறையோடும் குருவோடும் பெறுவதற்கு. சாந்தி சுந்தரம் அம்மா இருக்காங்க. அம்மா, நேரம் கருதி அடுத்த இது ஐயாவோட போன் நம்பர் கால் பண்ணி பேசிக்கிறீங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. நேரம் ஆயிடுச்சுமா, மணி 1 போகுது. வாழ்க வளமுடன். இவங்களோட முடிச்சிடலாமா? இல்ல அம்மாவோட முடிச்சிடலாமா? இல்ல அவங்க கிட்ட ஏதாவது? சரிங்க, அம்மாவோட முடிச்சிடலாம். அம்மா ஷார்ட்டா கேட்டுக்காங்கம்மா. வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம்மா, நீங்க பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதாங்கய்யா? வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. அதாவது 8ல் 1 இல்லை என்றால் ஜடம் என்று சொன்னாங்க மகரிஷி ஐயா. அதுல நம்ம மூளை சொல்றோம், அதாவது உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், கருமையம், மூளை,
புலன்கள் எல்லாம் சொல்லும்போது உள்ளம் என்றும் அதுல ஒரு வார்த்தை வருது இல்லைங்கய்யா. அப்ப இந்த உள்ளத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அது எப்படி நம்ம உணர்ந்துக்கிறது? கருமையம் என்பது கர்மாக்களினுடைய தொகுப்பு, வினைகளுடைய தொகுப்பு தான் சொல்றாங்க. அந்த சஞ்சீவகர்ம எல்லா கர்மத்தோட தொகுப்பு. மூளை என்பது அது எடுத்துக்காட்டக்கூடியது, எண்ணங்களை எடுத்துக்காட்டக்கூடியது. அந்த உள்ளம் என்பது சொல்லியிருக்காங்க மகான். அதற்கு எனக்கு வேறுபடுத்தி கொஞ்சம் பொருள் காண கஷ்டமா இருந்ததுங்கய்யா. இப்ப நேரம் இல்லாடி கூட அடுத்த கிளாஸ்ல கேட்டுக்கிறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. 2 நிமிஷத்துல முடிச்சிடாத. கருமையம்ங்கிறது வந்து காந்த திணிவு பெற்ற மையம். எங்கெல்லாம் காந்தம் திணிவா இருக்குதோ அதெல்லாம் கருமையம் தான். அந்த கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளுடைய தொகுப்பு தான் உள்ளம். அத பிரிச்சு சொல்லணும்னா உள் அம் அப்படின்னு 2 பிரிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய அம் அப்படின்னா பிரணவம். பிரணவம் என்ன? காந்தம். அப்போ உள்ள இருக்கக்கூடிய காந்தத்துக்கு உள்ளம் அப்படின்னு பேரு. அந்த காந்தத்துல என்ன இருக்கு? உள்ள இருக்கிற காந்தம்னா கருமையத்துல இருக்கிற காந்தம். அதுல என்ன இருக்குன்னா பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகளுடைய தொகுப்பு தான் உள்ளம். அந்த பதிவுகளை வெளியில எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு கருவி தான். அது வெளியில எடுத்துட்டு வர்றது மட்டுமல்ல, உள்ள கொண்டு போய் சேர்த்துறதும் கான ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கருவி தான் மூளை. அது இந்த புலன்களுக்கும் கருமையத்துக்கும் ஒரு லிங்கை ஏற்படுத்துது பாருங்க. அப்படி லிங்க் ஏற்படுத்துகிற ஒரு மீடியேட்டர் தான் வந்து எதுன்னா மூளை. அதனாலதான் மூளை மிக அவசியம்னு சாமி சொல்றாங்க. மூளை இல்லைன்னா புலன்கள்ல ஏற்பட்டதெல்லாம் கருமையத்துக்கு போகாது. கருமையத்துல இருக்கிறது மறுபடியும் புலன்களுக்கு வராது. ஆமா ஆமா ஆமா. அதே மூளை வளர்ச்சி குன்றவங்களே நம்ம பாக்குறோம் இல்லைங்கய்யா. ஆமா ஆமா. அதான் சொல்றேன். ஐயா ஒரே ஒரு வேண்டுகோளுங்கய்யா, இந்த ஆன்மா மூளை பற்றி நீங்க அடுத்த கிளாஸ்ல நீங்க விரிவா எங்க கிளாஸ் எடுத்துடலாம். சூப்பர்மா. அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். அம்மா நன்றிங்கம்மா. வணஜாம்மா. சாரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் இறையோடும் குருவோடும் உயிர்கலப்பு பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இந்த அரிய நிகழ்வை தொகுத்து வழங்கிய பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க